எடுத்தோடனே 2009 எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு பாய் பேண்ட் குரூப்பை தான் காமிக்கிறாங்க. அந்த பாய் பேண்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே இருக்கிறாரு. அதாவது இந்த பாய் பேண்ட் குரூப் ஓபன் ஆகி இந்த பாய் பேண்ட் குரூப் வந்துட்டு இப்பதான் பிரபலம் ஆயிட்டு இருக்க போல இருக்கு. ஒரு ரேடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஹீரோடைய டீம்ஸ் 4 மெம்பர்ஸும் போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனே ஒரு ஐடல். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனுக்கு வேற ஒரு ஐடலை பிடிக்கும் போல இருக்கு. அந்த ஐடலை வந்துட்டு ரேடியோ வந்துட்டு ஆஃபீஸ்ல பார்க்க அவங்க கிட்ட போயிட்டு இவன் சைன் எல்லாம் வாங்கிட்டு இருக்க. இப்போ உள்ளுக்குள்ள கூப்பிடுறாங்க ரேடியோ ஃபங்க்ஷனுக்காக. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரேடியோ ஃபங்க்ஷன்ல 4 பேருமே ஜாயின் ஆக 2009 தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு. ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுக்கு காலில் நகத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட்ல பேரலைஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. காலு ஒர்க் ஆகல. அதனால நம்ம ஹீரோயின் ரூம்லயே அடைஞ்சு கிடக்க. ரூம்லயே எவ்வளவு நேரமா அடைஞ்சு கிடப்ப. வெளியே பாரு கிளைமேட் நல்லா இருக்கு, வாய் நம்ம வெளியே போயிட்டு சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம், நீ இதுக்கப்புறம் வீல் சேர்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அம்மா வந்துட்டு நகத்தை கட் பண்ணிடுறாங்க. ரத்தம் ஊத்துது. பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வலி தெரியல. இப்ப ஹீரோயினுடைய அம்மா பேண்டேஜ் எடுத்துறன்னு போக்குள்ள என்ன பண்றாங்க, ஒரு கண்ணாடி ஃபிளவர் வாஸ்க கீழே தள்ளி விடுறாங்க பாருங்க. அதுல இருக்க வந்துட்டு கண்ணாடி கீழே விழுந்துடுது. இப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு அதாவது பேண்டேஜ் எடுத்துட்டு வர வெளியே போனவங்க ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஃபிளவர் வாஸ்க்ல இருந்து வந்துட்டு கண்ணாடி எடுத்து அவங்களே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரேடியோ குரூப்ல வந்துட்டு பேச போனாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ரேண்டமா ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்க போல இருக்கு. அது வந்துட்டு ரேடியோ ஷோல இருந்து ரேண்டமா ஒரு நம்பருக்கு கால் பண்றாங்க. அந்த நம்பர் நம்ம ஹீரோயினுக்கு தான் போகுது. இப்ப ஹீரோயின் கையில இருக்க அந்த கண்ணாடி கிளாஸை எடுத்து வச்சுக்கிட்டே கால் அட்டென்ட் பண்ண பேசுறது நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நாங்க போன மாசம் தான் டெபிட் வந்துட்டு பண்ணோம், எங்களை வந்து தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண பார்க்க, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நாங்க ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம், உங்களுக்கு ஷூ ஒன்று அனுப்புறோம்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. ஆல்ரெடி பேரலைஸ் ஆயிருக்க காலு, இதுல ஷூ கொடுக்குறேன்னு சொன்னா கடுப்பாவாம இதுல பத்தாதுக்கு அந்த ஆர்ஜே பொண்ணு வேற இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வேற ஏதாவது கிஃப்ட் சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயி, இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்கீங்க, உங்களை தவிர நிறைய பேர் கஷ்டத்துல இருக்காங்க, இன்னொரு தடவை எனக்கு கால் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு போனை கீழே தூக்கி போட்டுட்டு செமையா அழுகுறாங்க. ஆனா கால் இன்னும் கட் ஆகல. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, மேடம் நீங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்க, சேஃபா தானே இருக்கீங்க, நீங்க வந்துட்டு இவ்வளவு டிப்ரெஷனா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறதுனால உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, இப்போ உங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் நாளைக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினால நடக்க முடியாதுன்றனால பாவம் நம்ம ஹீரோயின் டிப்ரெஷனுடைய உச்சக்கட்டத்துக்கே போய் செம்மையா அழுதுட்டு இருக்க. ஹீரோயினுடைய அம்மா தான் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. இப்படியே இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2022 காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோடைய பாய் பேண்ட் குரூப் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் 1 பாய் பேண்ட் குரூப்பா இருக்கு சவுத் கொரியாவிலே. ஹீரோவை யாருன்னு தெரியாத நம்ம ஹீரோயின் அதாவது 2008 அதாவது இருந்தாங்க 2009 இப்போ வந்துட்டு 2022 ஹீரோயினுடைய ரூம் ஃபுல்லா ஹீரோடைய போட்டோஸ் தான் இருக்குது. ஹீரோயினுடைய பாட்டி ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா முகத்துல கிறுக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பத்தியா வாட்ச் அப்படின்னு காமிக்க ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. பாட்டி இது என்னோட ஐடலுடைய வாட்ச் கொடுங்கன்னு சொல்ல, ஏன்னா நம்ம ஹீரோயின் மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவுடைய வாட்ச் தான் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஏலத்துல எடுத்திருக்காங்க போல இருக்கு. அம்மா பாட்டி என்னோட வாட்ச் கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய அண்ணன் வரா. அந்த இடத்துக்கு வந்தோடனே ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்டையும் அண்ணா பாட்டி கிட்ட இருந்து வாட்சை வாங்கி கொடுன்னு சொல்ல, அண்ணன் வந்துட்டு பாட்டி டயர்டா கொடுத்துருவாங்க விடு அப்படின்னு சொல்ல, பாட்டி கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்ல, அம்மா உடனே அம்மா நீங்க வந்துட்டு டிவியில நாடகம் பார்க்கணும்னு சொன்னீங்களா, தயவு செஞ்சு உங்க பேட்டியுடைய வாட்சை கொடுத்துருங்கம்மா, இல்லைன்னா அவ கத்தியே புலம்பிடுவாமான்னு சொல்ல வாட்சை கொடுத்துட்டு எல்லாரும் உட்காந்து நாடகம் பார்க்க, பாட்டி உன்னோட ஐடலுடைய கான்சர்ட் இல்லை இன்னைக்கு நீ போறியான்னு கேட்க, போறியாவா டிக்கெட்லாம் எடுத்துட்டேன் தெரியுமா, மாஸ் காட்டுறேன் நான் போய் அங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஐடல் குரூப்ல இருக்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிஇஓ திட்டிட்டு இருக்காரு, நீ ஏன் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு சிஇஓ திட்டிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரோஸ்கோப் பார்லாம் வந்துட்டு டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அலாரம் அடிக்குது, ஐயோ இந்த மாதிரி கான்சர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நான் போறேன்னு சொல்லிட்டு தலையில ஒரு பேண்ட் ஒன்று மாட்டுறாங்க. அதுல வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய பேர் போட்டு அவனை கடத்தி அப்படியே எங்கேயாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகமும் எழுதியிருக்கு. அதை நம்ம ஹீரோயின் தலையில மாட்டிக்கிட்டே ஸோ டிக்கெட்டை கையில எடுத்துக்கிட்டு செல்லக்குட்டி உன்னுடைய கான்சர்ட் தான் நான் பார்க்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் இருக்க ஒரு பேனர் மாதிரி இருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டைரியை கொடுத்தேன், என்னுடைய சீனியர் வந்துட்டு ஹீரோடைய ஸ்கூல்ல படிச்சவங்க தானா, அதனால ஹீரோ வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப அவனுடைய போட்டோஸ்லாம் நிறைய கிடைச்சிருக்குது, உனக்கு வேணுமான்னு கேட்க ஹீரோயின் அந்த டைரியை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. சின்ன வயசுல கூட ஹீரோ எம்பிட்டு அழகா இருக்கான் பாரு என்னோட ஐடல்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இதை நான் போட்டோஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, உடனே எடுத்துக்கோன்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல, நீ அந்த கான்சர்ட்டுக்கு போய் எனக்கு சின்ன வேலை இருக்குது நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அந்த கான்சர்ட்ல விட்டுட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்ப. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கான்சர்ட்டை களை கட்டிட்டு இருக்கு, வெறும் பொண்ணுங்களா
மட்டும்தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய பேனர் எங்க இருக்கோ அதை தேடி பிடிச்சி போயிட்டு போட்டோஸும் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஒரு 4-5 பொண்ணுங்க என்னதான் பாய் பேண்ட்ல அத்தனை பேரா இருந்தாலும் ஹீரோவை பிடிக்காத சில பொண்ணுங்கெல்லாம் ஹீரோவை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வேற வந்துட்டு பாய் பேண்ட்ல வேற யாரையுமே பிடிக்காதா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ரசனை தெரியாதவங்க, ஹீரோவால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் தெரியுமா, அவன் தான் என்னோட மோட்டிவேஷனலே அப்படின்னு ஹீரோயின் அந்த பொண்ணுங்களை திட்டிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்காக வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதனால இன்டர்வியூ கால் தான் வந்திருக்குது. நீங்க இந்த மாதிரி கம்பெனிக்கு வர முடியுமான்னு சொல்ல ஹீரோயின் இப்ப வரனேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா இன்னும் கான்சர்ட் ஆரம்பிக்க இன்னொரு 1 hour இருக்கு, அதுக்குள்ளே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போனா நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியா தான் உள்ள போறாங்க. ஆனா இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா இது 3 மாடியோடைய கம்பெனி போல இருக்கு, நீங்க எப்படி மாடிப்படி எல்லாம் ஏறுவீங்க, அதனால ரொம்ப கஷ்டம், சாரின்னு சொல்லிட்டு அனுப்பிட ஹீரோயின் இருந்தாலும் மனம் தளராம எனக்கு வேற ஏதாவது கம்பெனில நல்ல வேலை கிடைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறுறாங்க, டிக்கெட் வாங்குறாங்க. ஐயோ இன்னும் கான்சர்ட் கொஞ்ச நேரம் தானே இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பதட்டப்பட்டுக்கிட்டே குடுகுடுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இல்ல சாரி வீல் சேர்லயே ஓடி வரேன். ஆனா வந்துட்டு என்ட்ரி டைம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, உள்ள அலோ பண்ண மாட்டேன். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு கிட்ட மேடம் எனக்கு ரொம்ப குளிர்து என்னால முடியல ப்ளீஸ் என்ன அனுப்புங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு ஹீரோயினுடைய நிலைமை பார்த்துட்டு சரி உங்க டிக்கெட் கொடுங்க நான் உங்களை உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹேண்ட்பேக்ல தேடி பாக்குறாங்க, டிக்கெட்டை காணோம் என்னன்னு பார்த்தா சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பஸ்ல டிக்கெட் எடுக்கக்குள்ள பர்ஸ் எடுக்கக்குள்ள வந்துட்டு டிக்கெட் பஸ்ல விழுந்துருச்சு போல இருக்கு. அவ்வளவுதான் இப்ப கான்சர்ட்டே ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, கான்சர்ட் வெளியே இருந்தே கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. ஹீரோயினுமே அந்த வாய்ஸ் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ கூட இருக்க மத்த 3 மெம்பர்ஸும் வந்துட்டு பாடி முடிக்க ஹீரோ என்ன பண்ணா, இப்ப நானா வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூன் பண்ண ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பாடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாட அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. வெளியே இருந்து நம்ம ஹீரோயினும் என்னோட வாழ்க்கையே திருப்பி போட்ட உன்னுடைய அந்த போன் கால் தான் தெரியுமா, அதுக்கப்புறமா நான் உன்னாலதான் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு இதா வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப கான்பிடன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே உன்னை பார்த்துருந்தா மயங்கியே போயிருப்பேன், நல்ல வேலை உன் வாய்ஸை தான் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டே கான்சர்ட்லாம் முடிச்சு அங்கிருந்து போக்குள்ள ஒருத்தவன் ஹீரோயினை இடிச்சு விட்டுறான். கையில இந்த போன் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய மத்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப திக் ஃப்ரெண்டு போல இருக்கு, அவன் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். சட்டையை பிடிச்சி ஏண்டா நீ என்ன ரிட்டையர் ஆக போறியா, நீ என்ன வந்துட்டு லூசா, ஏன்டா எங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட சண்டை போட ஹீரோ எதுக்கு ரிட்டையர் ஆகணும்ன்றதான் தெரியல. இப்ப ஹீரோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே ரொம்ப வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்டா இவ்வளவு பெரிய வந்துட்டு மிகப்பெரிய ஐடல் நீ ஏன்டா அழுவுறன்றதா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும், அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ கிளம்பலான்னு சொல்லி பார்க்கக்குள்ள அவங்களுடைய வீல் சேர் ஒர்க் ஆகல. இப்ப பனி அப்படியே பொழிஞ்சிட்டு இருக்குது. ஹீரோயினுக்கு ரொம்ப நடுங்குது, ஐயோ நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு தெரியலையே, போன் வேற ஒர்க் ஆகல, ஃப்ரெண்டு வேற வரலையேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல ஒரு பிரிட்ஜ் கிட்ட நின்று அழுதுட்டு இருக்க. ஹீரோவுடைய வண்டியும் அந்த பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணுது. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. டக்குன்னு அம்பர்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீட்ட ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். இப்போ உங்களுடைய பிடிஎஸ் உடைய ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா, உங்களோட வந்துட்டு பயாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க முன்னாடி வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க, அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய கர்ச்சீஃபை கொடுத்து கையில வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இது வச்சுக்கோங்க, ஹாட்டா இருக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோயின் அழுவுறாங்க. நான் உங்களை ஒண்ணுமே பண்ணலையே எதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்க ஹீரோயின் இது ஆனந்த கண்ணீர் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா உங்களுதுன்னு சொல்ல தெரியுது உன்னுடைய ஹேர் பேண்டை பார்த்தாலே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆமாமா நான் ஒரு ஃபேன் கிளப் கூட நடத்திட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்காக, நான் எவ்வளவு மிகப்பெரிய வந்துட்டு ஃபேன் தெரியுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இப்ப உன்னோட வந்துட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனல் தான் எனக்கு காரணமேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே ஹீரோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ கேக்குறாங்க நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஹீரோவுடைய காரை பார்க்க ஹீரோ கிஃப்ட் தான் கொடுப்பான்னு பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கையில இருக்க கொடையை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் கூட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு கிஃப்டையும் கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த கிஃப்ட்டை பார்த்துக்கிட்டே கார்ல ரொம்ப சோகமா ஏறி போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் அப்படியே கொல்ல சந்தோஷமாயிடுது. வீட்டுக்கு வந்து தாமு துமுன்னு குதிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறப்ப என்னை யாருமா காப்பாத்தந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட நான் சொல்லலமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள அம்மா எனக்கு அதெல்லாம் நினைப்பில்லமான்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுத்த கொடை ஹீரோவுடைய கர்ச்சீஃப் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, சோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கக்குள்ள பிளஸ் அந்த ஏலத்துல எடுத்த வாட்ச் அதை கையில கட்டிக்கிட்டே ஹீரோ நினைச்சே நம்ம ஹீரோயின் டூயட் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இன்னைக்கு ஒண்ணு நான் நேர்ல பாப்பா நான் நினைச்சே பார்க்கல எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதே டைம்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவனுடைய வீட்டுல இருக்கான். ஹீரோவுடைய சிஇஓ வர ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணல. அதுக்கு பதிலா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய மெத்தையில் நின்று வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல தொப்புன்னு அந்த மெத்தையில இருந்து கீழே குதிச்சிடறான். ஹீரோயினுடைய போனுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கு ஃபேன் கிளப்ல இருந்து ஹீரோ சூசைட்
ரிட்டன் ட்ரை பண்ணிட்டானா ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நம்ம ஹீரோவை எடுத்து மூச்சு கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே ஹீரோயின் கதறி அழுதுகிட்டே மறுபடியும் குடுகுடுன்னு சொல்லிட்டு வீல் சேர்ல வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் கிட்ட நம்ம ஹீரோயின் கையில இடிச்சுக்கிறாங்க. வாட்ச் கீழே விழுந்துடுது. இப்ப அந்த வாட்சுக்காக பாட்டிக்கிட்டே சண்டை போட்டவங்க வாட்சை விடுவாங்களா? அவ்வளவுதான். இப்ப அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து அந்த வாட்சை தேட அது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு கால் ஒர்க் ஆகலனாலும் எப்படியாவது அதை எடுத்துடணும்னு சொல்லிட்டு வீல் சேர்ல இருந்து உருண்டு பரண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இதே அப்படியே வந்துட்டு பேரலைஸா காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது கரெக்டா ஜனவரி 1ஆம் தேதி 2023 வந்துட்டு 12 மணி ஆகுது. ஹீரோ டெத் ஆயிட்டா. ஹீரோவை காப்பாற்ற முடியல. ஹீரோயின் போயிட்டு அந்த வாட்சை எடுத்துடுறாங்க. வாட்ச் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. பார்த்தா சுத்தி முத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டெத் நியூஸ் தான் எல்லா இடத்துலயுமே ஓடிட்டு இருக்குன்னு இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு செம்மையா கதறாங்க. நான் உன்னாலதான் உயிரே வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி இறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை யாரும் மண்டையில தட்டி எழுப்புறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இது என்ன நான் கிளாஸ் ரூம், நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்ல டீச்சர் மண்டையில அடிச்சு நீ என்ன கனவு காண்டியா, எந்திரின்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. என் கால் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிட்டே குடுகுடுன்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு ஆப்போசிட் ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ஸ்கூல் தான் நம்ம ஹீரோடைய ஸ்கூல் போல இருக்கு. ஹீரோவா அப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. அதாவது இப்ப 2008லன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒலிம்பிக் கேம்ஸ் போல இருக்குது. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய ஸ்கூலுக்கு போயிட்டு அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ பாத்திர முடியாதான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்கான். பிளஸ் அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் போல இருக்கு. செம்ம ஹாப்பியா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஒப்பான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டே நீ இவ்ளோ லோன்லினஸ்ல இருப்பேன்னு எனக்கு தெரியாது, உன் மனசுக்குள்ள இவ்ளோ கஷ்டம் இருக்கும்னு தெரியாது, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. டக்குன்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயினை வெளியே துரத்திடுறாங்க. உள்ள ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துட்டு இருக்குது, நீ என்னமா குடுகுடுன்னு உள்ள ஓடியான்ட்ட வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளி விட ஹீரோயின் ஐயோ நான் என் ஒப்பா கிட்ட போகணும்னு அழுதுட்டு இருக்க. காலிலே வந்துட்டு அடிபட்டுடுது. டக்குன்னு ஹீரோயினுக்கு வலிக்குது பாருங்க. என்னடா இது என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஹீரோயின் இதை கனவு நினைச்சிட்டு இருக்காங்க. கனவுல எப்படா வலிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த பிரிட்ஜ் கிட்ட வராங்க. அதாவது ஹீரோயின் அழுதுட்டு இருந்தா அதே பிரிட்ஜ் தான், இப்ப வாட்ச் விழுந்த அதே பிரிட்ஜ் தான். அங்க வந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாரோஸ்கோப் பார்த்திருப்பாங்க. அதுல வந்துட்டு நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம பாடி வந்துட்டு இந்த உலகத்திலே இருக்கும். நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா நம்மளுடைய பாடியில இருக்க நம்ம சோல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஹாரோஸ்கோப்ல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஐயோ அந்த பிரிட்ஜ் கிட்ட மட்டும் நம்ம போக கூடாது, போச்சு நம்ம செத்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து அந்த பிரிட்ஜ் கிட்டே அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்ல ஹீரோயின் அழுதுட்டு இருக்கதை பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோயினை டச் பண்ணி அம்மா எந்திரிமான்னு சொல்ல ஹீரோயின் புதுக்கடின்னு கீழே விழுந்துட்டு ஒப்பா நீயுமே இறந்து போயிட்டு கோஸ்ட் ஆயிட்டியா, நானுமே இறந்து போயிட்டேன்னா எங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சப்ப ஹீரோ நம்ம ஹீரோயினை தள்ளி விடுறப்ப ஹீரோயினுடைய வாட்ச் கையிலே வந்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோவுடைய வாட்ச் தான் அது. இப்ப ஹீரோ இந்த வாட்சை கொடுக்க ஹீரோயின் ஐயோ இது உன்னோட வாட்ச் தான், நீ வச்சுக்கோ, ஐயோ எங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரியல, எங்க அம்மா அப்பா நான் செத்ததுக்கு எவ்வளவு அழுவாங்க தெரியுமா, அம்மா நீ இந்த பிரிட்ஜ் தாண்டி போக போறியா, வேணாம் நீ இந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் தாண்டி போனோன்னு வச்சுக்கோங்க உன்னுடைய ஸ்பிரிட் உன்னுடைய உடம்புல இருந்து வெளியே வந்துரும், வேணாம் ஒப்பா போவாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிக்க ஹீரோ யாரா இது அரப்பைத்தியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ டாக்ஸில ஏறி போயிட ஒப்பா போவாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா போன் அடிக்குதே. எப்படின்னு நம்ம ஹீரோயின் போன் எடுத்து பார்த்தா அம்மா திட்டுறாங்க. அடியே ஸ்கூல்ல இருந்து எங்கடி ஓடி போன அப்படின்னு சொல்லி கத்த அம்மா என்னம்மா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன்ல பேச. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுல இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு எப்படிப்பா போச்சு கேம்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோக்கு ஷோல்டர் வலியை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஓகேப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய நினைப்பு வருது. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க உன்னுடைய கஷ்ட காலத்துல நான் உன் கூடவே இருக்கேன், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, உன்னை வந்துட்டு உன்னோட வாழ்க்கையில நான் இதுக்கப்புறம் உன்னை தனியா விட மாட்டா, ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் வந்துட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த வாட்ச், அதையும் பார்க்கறா. நம்ம ஹீரோ கையில வச்சிருந்த வாட்சையும் பார்த்து இது ரெண்டுமே ஒன்னா இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இப்ப அவங்களோட வீடு அதாவது வந்துட்டு 2023 வந்து பாத்தீங்கன்னா அதாவது 2023 இருந்து நம்ம ஹீரோயின் வந்தாங்க. அந்த வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ரெனோவேஷன் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப பழைய வீடு மாதிரி இருக்கு. என்னடா இது ஆச்சரியமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர அங்க வந்து அம்மா இருக்காங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ வந்துட்டு இளமையா இருக்கீங்கன்னு சொல்ல நான் எப்படி கேள்வியான ஸ்கூல்ல இருந்து எங்கடி ஓடி போன கழுத அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டுட்டு அடிக்க நம்ம ஹீரோயினா. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியை பாக்குறாங்க. பாட்டி நீங்களும் இந்த பாட்டி வெள்ள முடியலாம் எங்க பாட்டி போச்சுன்னு சொல்ல பாட்டிக்கு எப்படி வெள்ள முடி வந்துச்சு, ஏன் நீ இப்ப அழுதுட்டு இருக்கன்னு சொல்ல பாட்டி என் பேரை சொல்லுங்கன்னு சொல்ல பாட்டி ஹீரோயினுடைய பேரை சொல்றாங்க. ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஒருவேளை இது கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி
சொல்லிக்கிட்டே பாட்டியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும். ரூமுக்கு வந்தா, அதாவது 2023ல ஹீரோயின் அவங்களோட காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஹீரோக்கு ஃபேனா இருந்திருப்பாங்க. ஹீரோடைய போட்டோஸ் தானே இருந்திருக்கும். இப்ப அந்த இடத்துல போட்டோஸே இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் கேலண்டர் எடுத்து பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் 2008ல இருக்கிற மாதிரி கேலண்டர்ல இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, 2008 2009 தானே எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, என் கால் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் காலை பாக்குறாங்க. கால் நல்லா இருக்கு. இப்ப சந்தோஷத்துல உட்காந்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் அழுதுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இது கனவு மாதிரி தான் தெரியுது. சோ உடனே நம்ம ஹீரோயின் கனவுல போயிட்டு பாட்டி கூடயும் அம்மா கூடயும் போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் அம்மாவுக்கும் நடுவுல படுத்துக்கிட்டே இது கனவா தான் இருக்கும், நாளைக்கு காலைல பாரு இந்த கனவு கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணை மூட அடுத்த நாள் எந்திரிச்சு காலை அசிச்சு பாக்குறாங்க. அசையில. பத்தியா இது கனவுதான் அப்படின்னு பாக்க ஹீரோயினுடைய அண்ணன்காரன் காலை போட்டுட்டு படுத்துட்டு இருக்கான். டேய் எந்திரடா தடிமாடுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஒரே உதச்சிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க பாருங்க. அண்ணன்காரன் கத்துறான், அம்மா தங்கச்சி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. டே அண்ணா அண்ணா கத்தாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியாகி ஸ்கூலுக்குலாம் ரெடி ஆயிட்டு குடுகுடுன்னு ஓடி வச்சாங்க. அவங்களுக்கா ஒண்ணுமே புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய வாட்சையே ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வாட்சை ஹீரோயின்ட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி வராங்க பாருங்க. ஹீரோ பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஹீரோ இறந்து போனா அந்த டெத் நியூஸ் தான் நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அந்த நியூஸ் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே செமையா அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா மழையும் வருது. ஹீரோ டக்குன்னு அவன் பேக்ல இருந்து கொடையை எடுத்துட ஹீரோயினை பாத்துறான். பக்கத்து வந்து ஏமா அழுதுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொடையை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீட்ட. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன ஆயிடுதுன்னே தெரியல. இப்படிதானே நம்ம ஹீரோ அந்த பிரிட்ஜு கிட்ட கூட வந்துட்டு கொடையை நீட்டி இருப்பான் நம்ம ஹீரோயின் கிட்ட. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே, உன்னாலதான் நான் உயிரோட வாழ்ந்துட்டே இருக்க தெரியுமா, நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கொடை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து எதுக்கு அழுதுட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் இப்படிதானே பாஸ்ட்லயும் வந்துட்டு இவன் பண்ணா, அதாவது ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி தானே பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஹீரோயம்மா பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க, எதுக்கு அழுவுறன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருக்கு, அதனால தான் அழுவுறாங்க போல இருக்கு ஹீரோயின் சொல்லி பேச ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அழுதுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அமைதியாயிட்டாங்க. அமைதியாயிட்டு ஐயோ நம்ம எப்ப பாரு இவனை பார்த்து அழுதுகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இம்பிட்டு அழகா இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ இது வரைக்கும் பார்த்து அழுதுட்டு இருந்தா இப்ப என்ன பார்த்து நம்மள முறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஏமா என்ன பார்த்து அழுவுற இல்ல முறைக்கிற, உனக்கு என்னதாமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இல்ல ஏதோ இருக்கு, தயவு செஞ்சு சொல்லிடா, எதுக்கு என்ன பார்த்து நீ அப்பப்ப அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க டக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம உனக்காக நான் ஒரு ஃபேன் குரூப்பே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன் தெரியுமா, நான் தான் அந்த ஃபேன் குரூப் உடைய தலைவி, உன்னை கடத்திட்டு போயிடணும் எங்கேயாவது, அதுதான் எங்க ஃபேன் குரூப் உடைய மோட்டோவே தெரியுமான்னு சொல்ல ஹீரோக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஏன்னா நம்ம ஹீரோயினும் பாய் பேண்ட் குரூப்லயே சேரல இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ஃபேனு அப்படி இப்படின்னு பேச ஹீரோக்கு குழப்பமா இருக்கு. ஹீரோ ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து நீ எதுக்கு அழுவுற அதை முதல்ல சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன், அதுக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை பாக்குறப்ப அதை பாக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல ஹீரோ அப்ப நீ என்ன நாயின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட என்னம்மா நீ நேற்று கொடுத்து என்கிட்ட வாட்ச் புடின்னு சொல்ல ஹீரோயின் அங்கிருந்தா வேற ஏதாவது பேசிட போறோம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னே ஹீரோடைய கொடை எடுத்துட்டு ஓடி வந்துடுறாங்க நர்வஸ்ல. இப்ப ஹீரோயின் கொடை எடுத்துக்கிட்டே வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள நுழைய ஐயோ ஹீரோ பாவம் அவங்க நினைச்சிட்டு வருவானே என்னது நம்ம லூஸ் தனமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ரூம்குள்ள நுழைய அப்ப கிளாஸ்ல இருக்க வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாவுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் எல்லார்கிட்டையும் ஹாய் ஹாயின்னு சொல்ல இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோயின் அவனுடைய ஃப்ரெண்டையும் பாக்குறாங்க. ஃப்ரெண்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்ல நிக்க ஏண்டி நேற்று வந்துட்டு ஸ்கூல்ல பாதியிலே கட்டடிச்சுட்டு போயிட்டு உன் பேக்கை எடுத்து வந்து நான் உன் வீட்டுல கொடுத்தேன், நேற்று காலையில என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம போயிட்டு அவங்களுடைய பிளேஸ்ல போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. மிஸ் வந்தாங்கன்னு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா பழைய சீரீஸ்லாம் விற்கிற கடையை வச்சிருக்காங்க போல இருக்கு, ஒருத்தவங்க ஒரு சீடியை வாங்கிட்டு போனாங்க இன்னும் ரிட்டர்ன் கொடுக்கலன்னு அவங்களுக்கு கால் பண்ணி ஹீரோயினுடைய அம்மா கேட்கறாங்க. இது வேற யாரும் கிடையாது ஹீரோயினுடைய அதாவது ஹீரோவுடைய அப்பா தான், அவரா நான் அந்த சீடியெல்லாம் எதுவும் வாங்கலங்கன்னு போனை கட் பண்ணிட்டாங்க, இது அந்த அல்லோடைய வீட்டுக்கே போயிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயினுடைய அம்மா சொல்ல இப்ப அந்த இடத்துல வந்துட்டு ஷாப்புக்கு ஒரு மாங்க் வந்து எனக்கு தட்சணை கொடுங்கன்னு சொல்ல தட்சணையாடா வேணும்னு சொல்லிட்டு மாங்கோடைய மண்டையில கவுத்த அந்த வந்துட்டு கேட்டை நவுத்துனா அது ஹீரோயினுடைய அண்ணன் தான். அம்மா என்னமா நீ இந்த மாதிரி பேக்கெட் மணியும் கொடுக்க மாட்டேன்ற மாங்க் மாதிரி வந்துட்டு வேஷம் போட்டு வந்தா இப்படி கண்டுபிடிச்சிருேன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் நல்லா அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுத்த வாட்சை பார்த்துக்கிட்டே ஒருவேளை இது டைம் டிராவல் பண்ணி வர வாட்சோ நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, வேணாம் டெஸ்ட் பண்ணா மறுபடியும் ஃபியூச்சருக்கு போயிட்டு நம்ம இங்க வரலன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள மிஸ் கூப்பிடுறாங்க பாருங்க. மிஸ் கூப்பிட்டாங்கன்னே டக்கு நம்ம ஹீரோயின் தெரியாதனமா வாட்சோடைய பட்டனை அழுத்திட ஆனா அங்க எதுவுமே மாறவே இல்லை. அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. மிஸ் வந்து மேக்ஸ் போடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன மாதிரி மேக்ஸ் வராது போல இருக்கு. அங்க போயிட்டு பேந்த முழிச்சுக்கிட்டு ஐயோ மிஸ் தலை வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு சொல்ல மிஸ்ஸுமே சரி ஓகே நீ வந்துட்டு மெடிக்கல் ரூமுக்கு போன்னு சொல்ல ஹீரோயின் மெடிக்கல் ரூமுக்கு போவாம ஹீரோ பக்கத்துக்காக வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு இங்க நின்று
பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸ்விம்மிங்காகன்னு சொல்லிட்டு. இவங்க இருக்கவங்க எல்லாருமே அத்லெட்டிக்ஸ் தான் போல இருக்கு. ஹீரோயின் எல்லாரையுமே பார்த்துட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு ஸ்மோக்கிங் ஸ்மெல் வருது. ஐயோ ஹீரோக்கு ஸ்மோக்கிங் ஸ்மெல் ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு ஸ்மெல் வர இடத்துக்கு நோக்கி ஓடிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு போன விஷயத்த நம்ம ஹீரோமே நோட் பண்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு 3 புள்ளி பசங்க ஒரு பையனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 பேருமே போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்கான். இவனுடைய பேரு டேசன். சோ டேசனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோயினும் அந்த 3 புள்ளி பசங்க மேல விழுந்துட்டு, ஏண்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள அத்லெட்டிக்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா ஸ்மோக்கிங் ஸ்மெல் ஆகாதானே, நீங்க என்ன ஸ்மோக்கிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 புள்ளி பசங்க கிட்ட இருந்து ஸ்மோக்கிங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் வாங்க. அந்த 3 புள்ளி பசங்களோட இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்ம இவன் டேசன் என்ன பண்ணா, ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட. டேசன் என்ன பண்ணா, ஹீரோயின் கையில இருக்க ஸ்மோக்கிங் கிட்ட வாங்கி அவனுமே ஸ்மோக் பண்ண பார்க்க, டேய் அவனுங்களே பண்ண வேணாம்னு சொன்ன, நீ ஏன்டா பண்ற குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்க பார்க்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, ஆக்சுவலி 2007ல இருந்து 2009 வரைக்குமே டேசன் தான் ஒரு பாய் பேண்ட் குரூப்னுடைய மிகப்பெரிய வந்துட்டு ஐடலா இருந்தவன். இவனுடைய ஃபேன் தான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ கால் பண்ணி ஹீரோவுடைய வந்துட்டு ஃபேன்களா மாறி இருப்பாங்க. டேசனை பார்த்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு டேசன் கிட்ட இருந்து மறுபடியும் அந்த வந்துட்டு சிகரெட் பாக்ஸை பிடிங்கிக்க. டேசன் என்ன பண்றா, ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுறான். பிகாஸ் ஏன்னா பின்னாடி இருந்து சார் வந்துட்டாங்க போல இருக்கு. டேசன் ஓடிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. சார் உடனே வந்துட்டு ஹீரோயினை முட்டி போட வச்சுட்டு, இங்க சிசிடிவி கேமரா இருக்கு, நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நான் இங்க இருந்து ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வரேன், நீ இங்கே முட்டி போடணும்னு சொல்லிட்டு போவ. ஹீரோயின் தூரத்துல ஹீரோ வரதை பார்த்துட்டு முகத்தை மறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தா, ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னம்மா நீ சிகரெட் வேற அடிப்பியான்னு கேட்க, ஹீரோயின் ஐயோ நான்லாம் குடிக்க மாட்டேன், இது என்னது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ பின்னாடி ஓடுறாங்க பாருங்க. ஆக்சுவலி எங்க சிசிடிவிக்கு ஒர்க் ஆகாதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால தான் ஹீரோயின் எந்திரிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ தப்பா நினைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்க. டேசன் அந்த இடத்துக்கு வரா. ஏண்டா இந்த மாதிரி டீச்சர் வந்துட்டாங்கன்னு சொல்றது இல்லையா, நீ மாட்டுக்கு ஓடிட்டேன்னு சொல்ல. இங்க பாரு, ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு உறுதியா இருக்கணும். நீ ஏன் என்ன காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்த, நீயும் ஓட வேண்டியது தானே. ஆமா நேத்து என்கிட்ட எவ்வளவு ஸ்வீட்டா பேசுற, இன்னைக்கு என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு டேசன் சொல்ல. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. அதுக்குள்ளே அந்த இடத்துல வேற ஒரு 3 பொண்ணுங்க வந்துடுறாங்க. இந்த 3 பொண்ணுல மெயினான ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் அதாவது டேசன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வர டேசன் அங்க இருந்து போயிட்டான். ஆனா இந்த 3 பொண்ணுங்க ஹீரோயின் கிட்ட உன்னோட ஷூலேஸ் கழண்டு இருக்கு பாருன்னு சொல்ல, டக்கு நம்ம ஹீரோயின் ஷூலேஸ் வந்துட்டு போட்டுட்டு பார்த்தா அங்க அந்த 3 பொண்ணுங்க போயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னடி பண்றதுன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த பையன் கிட்டன்னு சொல்ல. ஹீரோயின் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், முதல்ல அவனை பார்த்த உடனே நான் அழுத, ரெண்டாவது சிகரெட் குடிச்சிட்டேன்னு நினைச்சு அவன் என்ன தப்பா நினைச்சிட்டான், அடி போடின்னு சொல்ல. சரி நீ டேசன் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்தது நேத்து மதியம். ஆனா காலையில நம்ம ஹீரோயின் டேசன் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க, கூடவே ஒரு லெட்டரையும் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள டேசனால வந்துட்டு லைக் பண்ற அந்த 3 பொண்ணுங்க வந்த உடனே ஹீரோயின் அங்கிருந்து லெட்டரை கீழே போட்டு குடுகுடுன்னு ஓடி இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோயின் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல நீதான் என்னுடைய வானத்துல இருக்க அத்தனை நட்சத்திரமும் உன்னோட கண்ணுல பார்த்தா அப்படி ஒரு பிரகாசம், நீதான் என்னோட உயிர் அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருந்திருப்பாங்க. ஐயோ நேத்து மதியம் டைம் டிராவல் பண்ணி வந்தோம், காலையில வந்திருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காதுன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால ஒரு பையனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஹீரோயின் ஃபேஸ்புக்ல ஹீரோக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அடா பாவி இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அடுத்த நாள் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறது கூட பிடிக்கல போல இருக்குன்னு போயிட்டே இருக்கக்குள்ள அப்போ ஒரு பொண்ணு வீல் சேர்ல இருந்து அவ போனை கீழே போட்டுறா. ஹீரோயின் போயிட்டு அதை ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கக்குள்ள கரெக்டா ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணா. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் ஹாயின்னு சொல்றாங்க. ஹீரோ போயிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறிட ஹீரோயினும் போயிட்டு பஸ்ல ஏறிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீ என்ன பார்த்தது இல்லையான்னு கேட்க, ஹீரோ உடனே இல்ல இந்த மாதிரி காலங்காத்தாலே நான் பிராக்டிஸ்க்கு போயிடுவேன், அதனால நான் உன்னை இந்த பஸ்ல பார்த்தது இல்லைன்னு சொல்ல. ஹீரோயின் ஆமா நேத்து அடிச்ச ரெக்வஸ்ட் ஏன் நீ டிக்ளைன் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஹீரோயினோட ஸ்டாப் வந்துருச்சுன்னு கீழே இறங்கிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு பின்னாடி போலான்னு நினைக்கக்குள்ள ஹீரோடைய கொடையை கீழே விழுந்ததுனே எடுக்கிறாங்க பாருங்க. பஸ் அதுக்குள்ள எடுத்துடுறாங்க. ஹீரோயின் டிரைவர் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. டிரைவர் மட்டுக்கு பஸ் எடுத்துட்டு போயிட இப்ப போன நம்ம ஹீரோ இறங்கின ஹீரோ குடுகுடுன்னு பஸ் பின்னாடி ஓடி வந்து டிரைவர் கிட்ட சிக்னல் காமிக்க டிரைவரும் பஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் இறங்கிடுறாங்க. ஹீரோயின் ஐயோ எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன, நீ ஒரு அத்லெட்டிக்ஸ் உனக்கு ஏதாவது பஸ்ல வந்துட்டு அடிக்கடி பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆவறது, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல. ஹீரோ நான் ஒன்னும் ஒன்ன பஸ்ஸை விட்டு இறக்கிறதுக்காக இப்படி பண்ணல, என்னோட கொடை வாங்கிட்டே இருந்துச்சு அதை வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல. ஹீரோயின் மொக்க வாங்கிட்டாங்க. நீ என்ன இப்படி இந்த மாதிரி 3 லட்சம் மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் எவ்வளவு கவலைப்படுவாங்க நீ இந்த மாதிரி பேசுறது நினைச்சுன்னு சொல்ல. நீ பேரண்ட்ஸை பத்தி கவலைப்படுறியா, நீயே ஸ்மோக்கிங் பண்ற பொண்ணுன்னு சொல்ல. ஹீரோயின் நான் ஒன்னும் ஸ்மோக் பண்ண மாட்டேன், என் கையை வேணா மூந்து பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய கைக்கு மூக்கு கிட்ட விரல கொண்டு வர
வர ஹீரோடைய மூக்குக்குள்ளே 2 விரலும் போயிடுது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் பல்ப் வாங்கிடுறாங்க. எம்பாரஸ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு, டே அந்த பொண்ணு யாருடா, அந்த பொண்ணு வந்துட்டு டேசனை லைக் பண்றா தெரியுமா, டேசன் ஒரு நாள் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள டேசனுக்கு அந்த பொண்ணு சாக்லேட்லாம் வச்சுட்டு போனாடான்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துட்டு டேசனுடைய பேரை கேட்டோன்னே மாய மூடுறா, யார் அந்த டேசனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோக்கு ஏன் கோவப்பட்டான்றது இந்த எபிசோடோடைய கடைசியில் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஸ்கூல்ல ஒரு போஸ்டர் பாக்குறாங்க. அதாவது ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துருப்பான். அவனுடைய கையில ஆல்ரெடி ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கும். இப்போ அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துமே அந்த ஷோல்டர்ல மறுபடியும் அடிபட்டு போயிருந்திருக்கும். அதனால அதுதான் அவருடைய கடைசி காம்படிஷனா இருந்திருக்கும். இது நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்காத, உன்னோட ஷோல்டர்ல மறுபடியும் அடிபட்டுரும் தெரியுமான்னு சொல்ல இப்போ டக்குன்னு அந்த இடமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. என்னன்னா ஹீரோயின் ஃபியூச்சரை பத்தி பேசக்குள்ள அந்த இடமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோயின் மறுபடியும் சொல்ல மறுபடியும் அந்த இடமே ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வேடா இருக்கு. ஹீரோ என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு போன்ல டைப் பண்ணி ஹீரோட்ட காமிக்க, ஆனா டைப் பண்ணது எல்லாமே தானாவே டெலீட் ஆயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல போயிட்டு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஒருவேளை நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசக்குள்ள யாருக்குமே கேட்காதோன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஒபாமா தான் நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு கத்துறாங்க பாருங்க. ஆனா அங்க இருக்க யாருக்குமே இது கேட்கவே இல்லை. ஹீரோயின் ஐயோ இது எப்படா இது, இப்போ ஹீரோக்கு அந்த கையில அடிபட்டுருமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோடைய லாஸ்ட் காம்படிஷன், அந்த காம்படிஷன்ல தோத்தனால ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடல் ஆயிருப்பான். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ ஐடல் ஆனதானே செத்துருவான். ஸோ அப்ப நம்ம ஹீரோயின் இந்த காம்படிஷன்ல ஹீரோ கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷனை எப்படியாவது வந்துட்டு ஹீரோ கலந்துக்காம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய கோச் அவனை பாராட்டுறாங்க. டேய் தம்பி செம்மையா டைமை வந்துட்டு சூப்பரா வந்துட்டு இது மேனேஜ் பண்றேன்னு சொல்ல இன்னொரு பையனை பிடிச்சி திட்டாங்க. அவன் தான் ஹீரோடைய காம்படிட்டர் போல இருக்கு. கோச் அவனை வந்துட்டு என்னடா நீ வந்துட்டு ஸ்விம் பண்றேன்னு திட்டிட்டு இருக்க. அந்த காம்படிட்டர் பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி உனக்கு ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கேன், நீ வந்துட்டு மறுபடியும் இதுக்கு வந்துட்டு நீ கலந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப கான்பிடன்ஸா ஏன் நான் கலந்துக்கிட்டா நீ தோத்துருன்னு உனக்கு பயமா இருக்கான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட இங்க பாரு இந்த காம்படிஷன்ல கலந்துக்காத, ஆல்ரெடி உன்னோட ஷோல்டர்ல அடிபட்டு இருக்க இல்லையா வேணான்னு சொல்ல ஹீரோ வேலையை மட்டும் பாக்குறியா எதுக்கு தேவையில்லாம பேசுற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர. அங்க நிறைய பசங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கண்ணை முடிக்கிட்டு ஐயோ ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிட்டா நம்மளால போக முடியாது, இவ வேற ரொம்ப வந்துட்டு பேச்சு கேட்காம ரொம்ப அடமெண்டா இருக்கானே, எப்படி இந்த காம்படிஷன்ல இவனை கலந்துக்க விடாம நம்ம தடுக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, இப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோடைய அப்பா கிட்ட போயிட்டு யோ என் கடையில இருந்து வாங்கின சீடி எங்கயா ஒழுங்கா குடியான்னு சொல்ல, ஏமா நீ சொல்ற படத்தை நான் ஆல்ரெடி பாத்துட்டேமா, அந்த சீடி ஒண்ணு என்கிட்ட இல்ல, நான் வந்து கடையில எல்லாம் எந்த சீடியுமே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா கிட்ட ஹீரோடைய அப்பா சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல டேசனை காமிக்கிறாங்க. டேசன் அந்த 3 ரவுடி பசங்க கூட சண்டை போட்டுருப்பாங்க போல இருக்கு. அதனால போலீஸ்காரங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸுங்களுடைய ஹையர் அபிஷியல் பாஸ் ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம டேசன் தோ என்னுடைய வந்துட்டு கார்டியன் வந்துட்டாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவேன். ஆக்சுவலி இவர் தான் நம்ம டேசனுடைய அப்பா போல இருக்கு. இவரு தன்னோட பையனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. டேசன் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டே வரக்குள்ள ஹீரோயின் மாங்க் மாதிரி வேஷம் போட்டு வந்து எனக்கு தட்சணை கொடுன்னு சொல்ல ஹீரோவும் காசு கொடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் நீங்க பாருப்பா உனக்கு வந்துட்டு தண்ணியில கண்டம் இருக்கு, தண்ணி இல்ல நீ எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேவான்னு சொல்ல, தண்ணியில கண்டம் இருக்கா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நான் சொல்றது நம்பு உனக்கு தண்ணியில கண்டம் இருக்கு, ஆல்ரெடி வந்துட்டு உனக்கு வந்துட்டு தண்ணியில கண்டம் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்துட்டு வாட்டர் கோஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு உன்னோட கழுத்து கீழே ஒரு மச்சம் இருக்கு கரெக்டான்னு சொல்ல, இது வந்துட்டு 10ல் 4 பேருக்கு இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல, உன்னுடைய தோள்பட்டை கீழே வந்துட்டு ஒரு அடிப்பட்ட காயம் இருக்கு கரெக்டா, நீ தண்ணி எல்லாம் எதுவும் வந்துட்டு போவாத உனக்கு கண்டம் இருக்குன்னு சொல்ல ஹீரோவுமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம சொன்னது இவன் நம்பினானா இல்லையான்னு தெரியலையேன்னு அந்த காசை கையில வச்சுக்கிட்டே போகல பறந்து கீழே விழுந்துருது. அது டேசனுடைய காலு கிட்ட தான் விழுந்திருக்கு. டேசன் டக்குன்னு அந்த காசை எடுக்க ஹீரோயின் டே டேசன் ஒழுங்கா அந்த காசு குடுறா அப்படின்னு சொல்ல டேசன் உடனே வந்துட்டு என்னமா நேத்து நீ வந்துட்டு என்ன எப்படி லவ் வந்துட்டு வர்ணிச்சு வந்துட்டு லெட்டர் எழுதியிருந்த, நீ தான் வந்துட்டு என்னுடைய நட்சத்திரம், என்னோட கண்ணுல உனக்கு நட்சத்திரம் தெரியுது அப்படி இப்படின்னு இப்ப என்ன டே எல்லாம் போட்டு பேசுறேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் டேசன் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கத பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருப்பாங்க. ஹீரோடைய கான்சர்ட்டுக்கு போக்குள்ள ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொன்னா இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய சீனியர் தான் இந்த நோட்டை கொடுத்தாரு, அதாவது என்னோட சீனியர் படிச்ச ஸ்கூல்ல தான் ஹீரோவுமே படிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியை கொடுத்துருப்பாங்க தெரியுமா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா நீ கூட வந்துட்டு ஒரு ஐடலை லைக் பண்ண இல்லையா, அந்த ஐடல் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது நான் ஒரு புள்ளி கேங் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறமா அவன் ஸ்கூலை விட்டே ஸ்டாப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம டேசனை பார்த்து இங்க பாரு நீ எதுக்காக இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் சண்டை போடுற சொல்லுன்னு சொல்ல டேசன் உடனே வந்துட்டு நான்லாம் யார் கூடயும் சண்டை போடலன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி
சொல்லிட்டு பேண்டேஜ் மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து டேசன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ இந்த மாதிரி வந்துட்டு புள்ளி பண்ண இந்த மாதிரி பசங்க கிட்ட சண்டை போட்டேன்னா உன்னோட அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷமாப்படுவாங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல டேசன் உடனே என்னை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நம்ம அப்பா அம்மா எப்பயுமே நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்படுவாங்க நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மளை பத்தி எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு தெரிஞ்சது நீ இந்த மாதிரி புள்ளி கேங் கூட எல்லாம் சண்டை போடாதன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்க டேசனும் ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினை வந்துட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் டேசன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருக்கான் ஹீரோ வந்து பாட்டி நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாங்க் நினைச்சிட்டு சொல்ல அப்பதான் டேசனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஓகே இது ஹீரோயின் போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தி மாதிரி இருக்கா மாங்க் மாதிரி வந்துட்டு பொய்யான வேஷம் போட்டு வந்து என்ன வந்துட்டு இந்த மாதிரி அந்த இதுல கலந்து ஸ்விம்மிங் இதுல கலந்துக்க கூடாதுன்னு காம்படிஷன்ல நீ எதுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு அவன் வீட்டுக்குள்ள போயிட ஹீரோயின் டே ஒரு நிமிஷம் நில்லுடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கிட்ட போவ அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க ஹீரோயினுடைய ஆப்போசிட் வீடு தான் ஹீரோ இது நம்மளுக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா ஆப்போசிட்ல ஒரு அங்கிள் தானமா தங்கி இருந்தாரு இப்ப வேற ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு சொல்ல ஆமாமா அந்த அங்கிள் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது இத்தனை மாசமா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்திருக்கா இது தெரியாம இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னதே தான் ஹீரோவுடைய மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்காத அப்படின்னு சொன்னதே தான் ஹீரோவுடைய மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு இதனால ஹீரோக்கு தூக்கம் வராம நைட்லயும் பிராக்டிஸ் பண்ணலான்னு போவ ஹீரோயின் ஹீரோ நடந்து போறத பாத்துறாங்க ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஹீரோவும் ஸ்விம்மிங் பண்றான் ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்குது டக்குன்னு நம்ம ஹீரோ சரி குளிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோவுடைய காம்படிட்டர் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றான் ஹீரோ வந்துட்டு ஜெயிக்கிறதே அவனுடைய திறமையினாலதான் ஆனா இவன் என்ன பண்றான் ஹீரோ ஸ்விம்மிங் போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ்னாலதான் அவன் ஜெயிக்கிறாம்பல இருக்குன்னு ஹீரோவுடைய ஸ்விம்மிங் ட்ரெஸ் திருடு வர கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துட்டு போறத பார்த்துட்டு டேய் ஒழுங்கா ஸ்விம்மிங் ட்ரெஸ் குடுடானோடனே அந்த காம்படிட்டர் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிட்டான் இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டதுனால லைட்டா சவுண்ட் வந்துடுது ஹீரோ என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமுக்கு வர ஹீரோயின் வந்துட்டு ஒரு டப்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவனுடைய துண்டை என்ன பண்ண அந்த டப்புக்குள்ள ஓட டப்பு உடனே குடுகுடுன்னு ஆடுது இப்ப நம்ம ஹீரோ பயந்துட்டு போய் யாரது அப்படின்னு அந்த டவலை எடுக்க ஹீரோயின் தலைக்கு மேல ஒரு டவலை போட்டுட்டு குடுகுடுன்னு ஓட ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை இழுக்க ரெண்டு பேருமே தண்ணியில குதிச்சிடுறாங்க ஹீரோயினை பார்த்தோன்னே இப்ப நம்ம ஹீரோ கடுப்பாயி எதுக்கு இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றேன் நான் என்ன செத்தா போக போறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் உடனே இங்க பாரு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ண ஆமா நீ சாகதான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுது வந்துட்டு கத்துறாங்க ஆனா மறுபடியும் ஃபியூச்சரை பத்தி பேசினோடனே அந்த இடமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது ஹீரோ டக்குன்னு மறுபடியும் கத்துறான் இங்க பாரு ஒழுங்கா சொல்லு என்னதான் வந்துட்டு நீ நினைச்சிட்டு இருக்க எதுக்கு இந்த காம்படிஷன்ல என்ன கலந்துக்க கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் மேல வந்துட்டு செம்மையா கோவப்பட்டுட்டு போயிட்டான் ஹீரோயினுக்குமே இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல ஹீரோ எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்க ஹீரோவுடைய ரூமை நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அப்ப பெட்டுக்கு அடியில இருந்து ஹீரோயினுடைய அம்மா ஒரு டேப்பை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த டேப் அங்க இருக்கு இந்த டேப் எப்பரா இங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா யோசிக்க ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி டே இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட காம்படிட்டர் உன்னுடைய ஸ்விம்மிங் சூட்டை திருடுறதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு அந்த பிராக்டிஸ் நடக்கிற இடத்துக்கு வந்தா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்ல அப்பதான் ஹீரோக்கு உண்மை புரியுது ஓ ஒருவேளை இவதான் அதை காப்பாத்தி அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வச்சிருந்திருப்பாலோ நம்ம தான் இவன் மேல தெரியாதனமா கத்திட்டோமோன்னு சொல்லி யோசிக்க கரெக்டா மழை வந்துடுது ஹீரோயின் மழையில நனைஞ்சுக்கிட்டே ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இறந்து போயிடுவாளே இப்ப அந்த காம்படிஷன்ல கலந்துக்க விடாம அவனை எப்படி நம்ம தடுக்கிறது நம்ம சொல்றது எதுவும் அவன் கேட்க மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நடு ரோடு வரைக்கும் வந்துட்டாங்க பார்த்தா கார் இங்கிட்டு அங்கிட்டுமா போயிட்டு இருக்குது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோயினா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்து அந்த கால் போச்சு இல்லையா அது வந்துட்டு இந்த சீன் தான் போல இருக்கு இப்ப ஹீரோயின் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு கார் வந்து இடிக்க வருது ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட் பத்தியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கா நல்ல வேலை கரெக்டான லாஸ்ட் டைம்ல வந்து நம்ம ஹீரோ காப்பாத்தி நம்ம ஹீரோயினை பிடிக்க ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டே நின்னுட்டு இருக்கா மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு வீடு மாறி வந்திருக்கப்ப ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும் அதை வந்துட்டு ஹீரோடைய வீட்டுல வச்சுட்டு போனோடனே ஹீரோ அந்த பார்சலை கொடுக்கலான்னு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வர ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த பார்சல் எங்க வீட்டுக்கு தான் இந்த மழை வருது கொடை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடையை கொடுத்துருப்பாங்க அதாவது விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் சாக்லேட் வேற ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பவ ஹீரோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு மறுபடியும் ஹீரோயினுடைய அம்மா சீடி ஷாப்புக்கு வந்திருப்பான் ஹீரோயின் அங்க உட்காந்து மணிக்கா தூங்கிட்டு இருக்க கீழே விழ வர டக்கு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடறான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கை வச்சிருக்கிறது தெரியாம நல்லா ஹீரோடைய கை மேலே படுத்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஹீரோக்கு வர ரொம்ப கை வலிக்குது பாருங்க அந்த நேரம்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க சிடி வாங்க வர டக்கு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சோடனே ஹீரோ பார்த்துட்டு யாருப்பா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல நான் இங்க சிடி வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேர்ல ஒரு சிடி வாங்கிக்கிறான் இந்த சிடி தான் அதாவது ஹீரோடைய அப்பா பார்த்துட்டு எப்படி ஷாக் ஆயிருந்திருப்பாரு அதுக்கப்புறமா நடந்தது தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபியூச்சர்ல டைம் டிராவல் பண்ணி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நான் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன் நீ என்ன இவ்வளோ லோன்லியா இருக்கியான்னு சொல்லி கட்டி பிடிச்சப்ப நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நான் பாக்குறது கனவா நான் லைக் பண்ற பொண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சிருக்காளேன்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷப்பட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணலாம்னு நினைக்கக்குள்ள கரெக்டா அவங்க அப்பா ரூம்குள்ள வந்தோடனே ஹீரோ பயந்து போயிட்டு அக்செப்ட்ன்ற வந்துட்டு பட்டனுக்கு பதிலா ரெக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ற பட்டனை அழுத்தி விட்டுருப்பான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அங்கங்க நின்று பால்கனியில பாக்குறது எதிர் வீடு தானே. ஹீரோயின் ஸ்கூல் போறப்ப நம்ம ஹீரோயினை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு லவ் வரதுக்கு முன்னாடியே, அதாவது ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சு போயிருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினோட இந்த ஆக்சிடென்ட்டை ஹீரோ தடுத்ததுனால ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ இறந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோவுடைய வீட்டுல ஒரு புதுசா ஒரு போட்டோ ஒன்னு கிரியேட் ஆகுது நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து தனியா உட்காந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சா, என்ன ஏன் பயந்து போய் நின்னன்னு கேட்க, ஹீரோயின் அவங்களோட ஃபியூச்சர்ல நடந்தது மறைச்சிட்டு, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால தான் பயந்து போய் நான் நின்னுட்டு இருந்தேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு அம்மா நீ என்னோட ஸ்விம்சூட் திருட வரலன்றதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் திருட வந்தேன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பரவாயில்லன்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நான் வந்துட்டு ஸ்விம்மிங் போட்டியில கலந்துப்பேன், எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத, நீ கண்ட கெட்ட கனவு மாதிரி எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல, ஹீரோயின் உண்மையாவான்னு கேட்க, ஹீரோ ஆமா எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் வருவேன், நீ ஒன்னும் என்னை பத்தி கவலைப்படாதன்னு சொல்ல, ஹீரோயின் தாங்கிட்ட இந்த மாதிரி பேசலான்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறான். ஸோ ஹீரோ கூட அவனோட காம்படிட்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துக்க, ஹீரோயினுமே நம்ம ஹீரோக்காக நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ பத்தாவதுக்கு நம்ம ஹீரோடைய கோச் வேற சீக்கிரமா வரணுன்றதுக்காக டைமிங்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்க. கேமும் ஸ்டார்ட் ஆயிடுது, காம்படிஷன் நடக்கிறப்பவே நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ வந்துட்டு ஃபியூச்சர்ல சொன்னா இல்லையா, அந்த காம்படிஷன்ல தான் நான் பங்கேற்றேன், என்னுடைய வந்துட்டு ஷோல்டர்ல அடிபட்டு மறுபடியுமே, ஸோ அதுக்கப்புறம் அதுதான் என்னுடைய லாஸ்ட் ஸ்விம்மிங்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டே கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தா, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வரான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. ஸோ ஹீரோயின் செம்ம ஹாப்பியா வராங்க. ஹீரோ வந்துட்டு ஜெயிச்சுட்டு நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். அவனுடைய கண் எல்லாமே ஹீரோயினை வந்துட்டு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்க. ஹீரோயினுமே நின்று நம்ம ஹீரோக்காக சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் இதுதான் என்னுடைய வீடு பாரு, ரொம்ப வியர்டா இல்ல, உன்னோட வீடு என்னோட வீடு ஆப்போசிட்ல தான் இருந்திருக்கு, ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவே இல்ல, சரி ஓகே நீ போய் நல்லா தூங்கு, நாளைக்கு காம்படிஷன் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவ. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு பிளைன் கிஸ் கொடுத்துட்டு இருக்க. திரும்பி பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டு பான்னு வாயை திறந்துகிட்டு ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் பிளைன் கிஸ கொடுக்க, அவனா ஷாக் ஆயிட்டு கையில இருக்க பொருள் எல்லாம் கீழே போட்டுட்டு என்னடா நடக்குதாங்க, அந்த பொண்ணு என்னன்னா இந்த மாதிரி டேசாங்கோடைய பின்னாடி இருக்கா, நீ என்னன்னா அந்த பொண்ணு பின்னாடி இருக்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல, ஹீரோ உடனே இங்க பாரு அவ வந்துட்டு ஜஸ்ட் டேசாங்கோடைய ஃபேன் மட்டும் தான், ஃபேனுக்கெல்லாம் வந்துட்டு லவ் எல்லாம் வராது, ஆனா இப்ப அந்த பொண்ணு இப்ப எனக்கு பிடிச்ச பொண்ணு தெரியுமா, என் பின்னாடி தான் அவ சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, என்னமோ சொல்ற, ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோ நான் அவளுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல, ப்ரப்போஸ் இங்க பாருடா டைமிங் தாண்டா முக்கியம், சரியான டைமிங்ல ப்ரப்போஸ் பண்ணேன்னு வையேன் கண்டிப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் விழுந்துருவா, டைமிங் ரொம்ப முக்கியம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணி சோ ஃபிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு மறுபடியும் அந்த காம்படிஷன்ல ஹீரோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டா இல்லையா, சோ இப்ப ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா கண்ணை பார்த்து நம்ம ஹீரோவால பேசவே முடியல, வெக்கமா வருது. சோ இப்ப நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருக்க, ஹீரோயின் என்னாச்சு ஏன் இன்னைக்கு இவனோட மூடே சரியில்லை, நம்மளை பார்த்து இவன் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ நம்ம போய் எங்கேயாவது சாப்பிடலாமான்னு கேட்க, ஹீரோயின் ஹோ பசியில இருக்காம போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி வா போய் சாப்பிடலான்றாங்க. ஹீரோ வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது நீ சொல்லுன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் வச்சிருக்கான் இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டு போனோன்னு, அப்படியே நடக்கிற வாக்குல கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் சொல்ல வர, ஹீரோயின் அதுக்கு முன்னாடி ரோட் சைட் ஷாப் ஒன்று பார்த்துட்டு அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ஷாப்ல ஏகப்பட்ட பேர் கையாமையான்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கடுப்பாவுது, இவளை கூட்டிட்டு வெளியே வரலான்னு பார்த்தா இவ என்னன்னா இப்படி ஒரு ஷாப்ல கூட்டிட்டு வந்திருக்காளேன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே உனக்கு ஹாட்டா சாப்பிடறதுன்னு பிடிக்கும் இந்தா சாப்பிடுன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ அவனுடைய வந்துட்டு சாப்பாடை வாங்கி அதை நல்லா ஆற வச்சு சிக்கன்லாம் நல்லா விளக்கி விட்டுட்டு அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறோம். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, தன்னோட ஐடலுடைய கைப்பட்ட சாப்பாடை நம்ம சாப்பிட போறோமே, நான் எப்படிப்பட்ட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு ஒட்டாக்கோன்னு சொல்ல, ஹீரோ அப்படின்னா என்னன்னு கேட்க, அப்படியா நான் உன்னோட ஃபேனு அர்த்தம்னு சொல்ல, ஹீரோ உடனே முழிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் இல்ல ஸ்விம்மிங் ஃபேன் வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோ ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ கேட்டுறான், டேசாங்கோடைய ஃபேன் தானே நீ, அவனை ஏதாவது லைக் பண்றியான்னு கேட்க, ஹீரோயின் சேச்சா அதெல்லாம் பழைய விஷயம் அதெல்லாம் இல்லன்னு சொல்ல, ஹீரோ செம்ம ஹாப்பி ஆயிட்டான். ஹீரோயின் ஏன் இப்படி கேட்டேன்னு கேட்க, ஹீரோ உடனே இல்ல அவனை 2-3 தடவை உன் கூட பார்த்தா அதான் நான் கியூரியாசிட்டியில கேட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது, தன்னோட வழியில வந்துட்டு அந்த டேசாங் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்க. ஹீரோயின் என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னிய என்னன்னு கேட்க, ஹீரோவா அதுவா அதுன்னு சொல்லிட்டு ஐ லைக்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ எப்படா என்னோட ஃபீலிங்ஸ் இவகிட்ட சொல்லுவேன், இவன் முகத்தை பார்த்தாலே நமக்கு வார்த்தை வரலையேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் எனக்கு வந்துட்டு
அர்ஜென்ட்டா 50 சென்ட்ஸ் வேணும்னு சொல்ல ஹீரோ 50 சென்ட்ஸா எதுக்குமான்னு கேட்க அதுவும் அங்க இருக்கிற போட்டோ பூத்ல போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்ல ஐயோ அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுமா அங்க எதுக்குன்னு சொல்ல ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கியூட்டா கெஞ்சுறாங்க பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய மனசு இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ இல்ல எனக்கு வந்துட்டு போட்டோஸ்க்குலாம் போஸ்ட் தெரியாது அதனால வேணாம்னு சொல்ல ஹீரோயின் அடப்பாவி ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் போஸ்ட் கொடுப்ப ப்ளீஸ் தான் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு சரி ஓகே உன்னை நான் வந்துட்டு வற்புறுத்த விரும்பலன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஐயோ இவளே வேணான்னு சொல்லிடுவா போல இருக்கேன்னு ரொம்ப வெயில் அடிக்குது வா போட்டோ பூத்குள்ள போலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு போட்டோ எடுக்க ஹீரோ ஒரு போட்டோ கூட போஸ ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றா. ஹீரோயின் வந்துட்டு கியூட்டான ரியாக்ஷன் எல்லாம் காமிச்சு இதுதான் ஹார்ட் சிம்பிள் சோ ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் கூடான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது நான் இவ்வளவு கியூட்டா எல்லாம் போட்டு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் சரி பரவாயில்ல விடுன்னு சொல்ல லாஸ்டா போட்டோ எடுக்கக்குள்ள உண்மையாவே நம்ம ஹீரோ ஹார்ட் சிம்பிள் ஹீரோயினுடைய கண்ணத்துல காமிப்பானோ அவ்வளவுதான் ஹீரோயினோட ஹார்ட் பீட்லாம் எகிரி போயிட்டு ஹீரோவே பார்த்து பேந்த முழிக்க நம்ம ஹீரோவா இதுதான் சரியான நேரம் இவ வெக்கப்பட்டு இருக்கா இவகிட்ட சொல்லிடலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள போட்டோஸ்லாம் வந்துடுது. இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் ஆகி போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்கு போட்டோஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பஸ்ல ஏற ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னடா ப்ரப்போஸ் பண்ணிட்டியான்னு மெசேஜ் பண்ண ஹீரோ இல்லன்னு சொல்ல சரி ஓகே இது பஸ்ல திரும்பி பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இந்த டைம் அது ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு ஹீரோயின் பக்கமா திரும்பினா நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு எதுவும் பேசாத அப்படின்றாங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியல என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு போல இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு பையன் வேற அம்மா எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு பஸ் நிப்பாட்ட சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்க ஹீரோயினும் ஐயோ அம்மா தாயே குலதெய்வமே தயவு செஞ்சு பஸ் நிப்பாட்ட சொல்லு உன் பையன் கூட சேர்ந்து நானும் போயிடுவேன்லன்னு சொல்ல ஆனா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த பையனை வந்துட்டு இதுல பாத்ரூம் போவான்னு சொல்லிட்டு சூன்னு சொல்ல இதை கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் அர்ஜென்ட்டா வந்துடுது. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஐயோ நிப்பாட்டுங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லி கத்த பஸ்காரங்களும் ஒரு ஓரமா நிப்பாட்டுறாங்க பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ இறங்குறானோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் இறங்கி போயிட்டு அப்படியே வந்துட்டு கேஷுவலா நிக்கிற மாதிரி நின்று தோ அங்க சீனியாரிட்டி நல்லா இருக்கு நீ அங்க போயிட்டு வா நான் இங்கே உனக்கா வெயிட் பண்றேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு டார்ச் லைட்டை கொடுத்து நான் போல நீ போயிட்டு வா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல அடப்பாவி நமக்கு வரது இவனுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கே அவமானம் ஐயோ அதை விட்டு அவமானம் நமக்கு இங்க பாத்ரூமே வந்துரும் போல இருக்கேன் ஹீரோயின் அங்க குடுகுடுனோட இங்க நம்ம ஹீரோடைய அப்பா அந்த சிடி இருக்கு இல்லையா அந்த சிடியோட கொஞ்சம் காசையும் வச்சு ஸோ என்ன பண்ணாங்க ஹீரோயினுடைய அம்மாவுடைய அந்த ஷாப்புக்கு போயிட்டு முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு அந்த இடத்துல போட வர எவன்டாவது திருடன்னு சொல்லிட்டு உங்க ஷாப்ல இருந்து வெளியே வந்து பார்க்க ஆனா அவர் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவரோட வீட்டு கதவை சாத்திக்கிறாரு இவன் தான் எடுத்திருக்கானா சிடியை இல்லன்னு ஓவரா சீன் போட்டான்னு சொல்ல பாவம் அந்த மனுஷனுடைய காலெல்லாம் கல்லெல்லாம் குத்திடுச்சு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்னுடைய கோல்டு மெடலுக்காக நான் உனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணேன் இதுக்கப்புறமா வரக்குறை வந்துட்டு எல்லா இதுலயுமே நான் உனக்காக கங்க்ராட்ஸ் பண்ணுவேன் உன் கூடவே இருப்பேன்னு சொல்ல அந்த நேரத்துல பார்த்து பனி பொழியுது என்னடா இது சம்மர் டைம்ல பனி பொழியுதுன்னு ஹீரோயின் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி நீ என்னோட ஃபேனாவே வந்துட்டு இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க என்ன ஃபேனா இருக்கிறதுல இஷ்டம் இல்லையா என்ன சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ இந்த மாதிரி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவறியான்னு சொல்லி கேட்க வரதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோயின் நான் உன்னோட ஃபேனா இல்ல பட் ஆனா உன்னோட ஃப்ரெண்டா வேணா இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு அவ்வளவுதான் ஹீரோடைய ஹார்ட் பீட்டே நின்று போயிடுது. அப்படி பாவி ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மேல் குறைய பார்க்க ஆக்சுவலி அது பனியே கிடையாது பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏண்டா இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போற அந்த பிள்ளை என்னமோ ஃப்ரெண்டான்னு சொல்றா என்னடா இது போடாடே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயின் நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன் இந்த வாழ்நாள் முழுக்க வந்துட்டு முடிகிற வரைக்கும் உன் கையை கோத்துக்கிட்டே நடப்பேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகி ஓகே ப்ரப்போஸ் பண்ணலனாலும் அவளோட மனசுக்குள்ள நான் இருக்கன்றது இந்த வார்த்தைங்க மூலியமாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பி ஆகி பெட்ல படுத்து உருண்டுட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒலிம்பிக் கேம்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க நல்லா தான் போயிட்டு இருக்கான் எல்லாரும் நம்ம ஹீரோ அவனுடைய ரெக்கார்டு அவனே பிரேக் பண்ணிடுவான் போல இருக்கேன் வாட்சியும் ஹீரோவையும் பார்த்துக்கிட்டே இருக்க திடுப்பு நம்ம ஹீரோ தண்ணியிலே தத்தளிக்க ஆரம்பிக்கிறான் என்னன்னு பார்த்தா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்க அந்த இடத்துக்கு டேசாங் வந்து என்னமா பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல எட்டி கிளாஸுக்கு போலையான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நான் கிளாஸுக்கு போறது இருக்கட்டும் நீ ஏன் இப்படி என் பின்னாடி சுத்தி வரேன்னு சொல்ல நீ தானமா லெட்டர் எழுதுன என்னுடைய கண்ணு நட்சத்திரம் மாதிரி இருக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு அந்த வார்த்தையெல்லாம் நான் ரிப்பீட் வாங்கிக்கிறேன் தயவு செஞ்சு என் பின்னாடி எல்லாம் வராத ஓகேவான்னு சொல்ல நான் ஒன்னும் உன் பின்னாடி வரல நீ தான் என்னுடைய ஸ்கூலுக்கு வந்திருக்கன்னு சொல்ல ஹீரோயின் அட ஆமா இல்ல நான் ஹீரோ பார்க்க வந்தேன் வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்க டேசாங்குக்கு வந்துட்டு மெசேஜ் வருது என்னுடைய போன் காலை நீ வந்துட்டு இக்னோர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டேசாங் பின்னாடி சுத்திட்டு இருக்க அந்த பொண்ணு தான் இப்ப டக்குன்னு நம்ம டேசாங் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எப்படி நான் வந்துட்டு தப்பிக்கிறது கொஞ்சம் சொல்லன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அதுவா அதோ இப்படி நடந்து போயிடு நீ ஏன் நானே உன்கிட்ட மாட்டி தவிக்கிறேன் உன்கிட்ட ஒரு பொண்ணு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் நடந்து வர அப்ப அந்த இடத்துல ஹீரோ கூட இருக்க ஒரு பையன், நீ ஹீரோக்கு கொடை கொடுத்த அந்த பையன் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா ஹீரோ எங்கன்னு கேட்க, ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானோன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க டாக்டர் வந்துட்டு ஹீரோடைய ஷோல்டர்ல செம்மையா வந்துட்டு மறுபடியும் சிவியரா பெயின் வந்துருச்சு, இதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஆனா அதுக்கப்புறமா 2-3 வருஷம் ஆகும் ஹீரோ சரியா வரதுக்கு, அவனோட டெய்லி ரொட்டீனே அவனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோச் கிட்ட சொல்ல, கோச் உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாரு, என்னடா இவன் சும்மரு, இது எப்படி டாக்டர்னு சொல்லிட்டு அங்க அவங்க ஷாக் ஆவ. இங்க நம்ம ஹீரோயின் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து ஹீரோடைய வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க, வீட்டை எட்டி பாக்குறாங்க, ஹீரோவை காணோம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ காலையில இருந்து யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். சோ இப்ப ஹீரோடைய அப்பா கால் பண்றப்பல ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அந்த ஹீரோவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஹீரோடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஹீரோ ஒரு பெரிய சும்மராவன்னு சொல்லிட்டு பத்தாதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு, என் பையன் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டான், கோல்டு மெடல் வாங்கிட்டான், நீங்க வேணா பாருங்களேன், ஒலிம்பிக்ல ஜெயிச்சு என் பையன் அதுக்கப்புறம் லண்டனுக்கு போவான், பாரிஸ்க்கு போவான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ரொம்ப ஹாப்பியா வர பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு அப்படி கண் கலங்கி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் அதிகமா இருக்கோ இல்லையோ, ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வாங்க மெடல் கப்பு இதெல்லாம் போட்டோஸ் தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோடைய அப்பா வேற வந்து, இங்க பாருப்பா நீ இப்ப வந்துட்டு ஃபாரினுக்கு போறேன்னு சொல்ல, ஹீரோ எதுக்குன்னு சொல்ல, இல்லப்பா நான் உனக்கு ஃபாரினுக்கு வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், நீ அங்க போ, அங்க ஒரு பெரிய சும்மர் இருக்காரு, அவர் தான் இதுக்கப்புறம் உனக்கு கோச்சுன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேணான்றாங்க. ஏன்பா காசுக்கு நீ கவலைப்படுறியா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன், உனக்கா நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்ல, அப்பா யாரை கேட்டு இதெல்லாம் பண்றீங்க, என்னோட வந்துட்டு பர்மிஷன் நீங்க கேட்டீங்களா, நான் வந்துட்டு ஸ்விம்மிங்க குயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கவங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவுடைய அப்பாவா, என்னப்பா சொன்ன, நீ சொன்னது எனக்கு கேட்கலன்னு சொல்ல, அப்பா நான் ஸ்விம்மிங்க குயிட் பண்றேன், தயவு செஞ்சு இந்த பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே வெளியே வந்துட. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது வந்திருப்பானான்னு சொல்லிட்டு வர, இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட, ஏண்டா உன்னை ஒத்த புள்ளன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு உன்னோட பேஷனை நான் ஊட்டி வளர்த்தனா, நீ என்னன்னா ஸ்விம்மிங்க குயிட் பண்றேன்னு சொல்ற, அதுவும் இந்த நேரத்துல நீ எவ்வளவு தெரியுமா பிரபலம் ஆக போற, இப்படி நீ பண்ணிச்சிக்க, இதெல்லாம் சரி கிடையாதுன்னு ஹீரோ பிடிச்சிட்ட. ஹீரோ வந்துட்டு, அப்பா நான் ஸ்விம்மிங்க குயிட் பண்ற அவ்வளவுதான் சொல்ல, இங்க பாரு நீ ஸ்விம்மிங்க குயிட் பண்றேன்னா இதுக்கப்புறம் நீ என் பையனும் கிடையாது, வீட்டு பக்கமும் வந்துடாதுன்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்ப. ஹீரோயின் நின்னுட்டு இருக்கதையும் நம்ம ஹீரோ பாக்குறான், ஆனா எதுவுமே பேசாம நம்ம ஹீரோயினை கடந்து கூட அந்த இடத்துல இருந்து போயிட. இப்போ வந்துட்டு அந்த ஸ்விம்மிங்கோடைய வந்துட்டு இடத்துக்கு வரான். அங்க வந்து பார்த்தா ஹீரோ அவனுடைய வந்துட்டு லாக்கர் ஃபுல்லாவே வந்துட்டு என்னுடைய ரெக்கார்டை நானே வந்துட்டு பிரேக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கான். ஸ்விம்மிங் சூட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ செம்மையா அழுதுட்டு இருக்கான். பத்தாதுக்கு அந்த ஸ்விம்மிங்காக ஆல்ரெடி அவனுக்கு பண்ண அந்த ஆபரேஷனுக்கு அப்புறமாவும் ஹீரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பாவம் உட்காந்து அவ அங்க அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின், என்னால வந்துட்டு எப்பயுமே தலைவிதியை சேஞ்ச் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்தது இல்லையா அடுத்த மாசம், அதோடைய டேட்ல டிராபிக் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதுறாங்க, அது தானாவே மறைஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின், ஓகே நம்ம ஆக்சிடென்ட்டையும் நம்மளால தடுக்க முடியாது, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விம்மிங்ல இருந்து அவனுடைய வந்துட்டு கேப்பா பைடெல்லாம் மாறுறதையும் நம்மளால தடுக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதறி நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா எதுக்காக ஹீரோ குயிட் பண்றான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கோச் கிட்டயும் போயிட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாப்ல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்க்கலான்னு வர, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேபாப் ஐடல் குரூப்ல நம்ம ஹீரோ கூட ஃபியூச்சர்ல இருந்த ஒரு பையன், அவன் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல படிக்கிறவன் தான், அவன் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்துட்டு டக்குன்னு, டேய் உன்னுடைய ஃபேன்ஸ் தான்டா ஃபியூச்சர்ல ஹீரோ போட்டு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஸ்காலரை பிடிச்சிக்க. அவனுக்கா ஒன்னும் புரியல, என்னது ஃபியூச்சர்ல ஃபேன்ஸா, என்னமா உளறிட்டு இருக்குன்னு சொல்ல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீன்ல கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட நிறைய பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ பத்தி தப்பா பேசினாங்களே, அதுதான் இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பால் வந்து தலையில அடிக்க போதுகடி நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு பாஸ்ட்ல இதே மாதிரிதான் ஒருத்தவங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம ஹீரோயினோட மண்டையில ஃபுட்பால் அடிக்க ஹீரோயின் விழுந்துட. அன்னைக்குதான் ஹீரோயினுடைய வீட்டுல தீ பிடிஞ்சிருக்கும். சோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஐயோ இந்த மாதிரி தானே நமக்கு வந்துட்டு நம்மள அடிபட்டு அன்னைக்கு நாள்ல தானே தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டு பக்கமா ஓட. இங்க நம்ம ஹீரோயினுடைய தம்பி வீட்டுல மேகி சமைக்கிறேன்ற பேர்ல என்னத்தையும் ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்க. அம்மா கால் பண்ணி, டேய் கக்கூசோடைய அடுப்புல வந்துருச்சு, அதனால போயிட்டு கக்கூசை கிளீன் பண்றான்னு சொல்ல. அம்மா என்னம்மா என்ன போய் கக்கூசை கிளீன் பண்ண சொல்றேன்னு சொல்ல. ஆமாண்டா போடான்னு சொல்ல. இவன் என்ன பண்றான், பக்கத்து அடுப்புல வந்துட்டு ஒரு துணியை வந்துட்டு துடைக்கிறதுக்காக வச்சு, அதாவது என்னன்னா கறி துணியை துடைக்கிறதுக்காக சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கான். அதை ஆஃப் பண்ணாம போயிடுறான். ஹீரோயின் வேற அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண, அம்மாவுடைய கால் பிஸியாவே இருக்கு, தம்பிக்கு கால் பண்ண, தம்பியுடைய போனும் பிஸியாவே இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா டேசன் வர. ஹீரோயின் டேசன் கிட்ட ரைடு கேக்குறாங்க. டேசனா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்ல. ஹீரோயின், என்னோட வீட்டுல வந்துட்டு தீப்பிடிக்க போது, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல. தீப்பிடிக்க போதுன்னா 911க்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்ல. இல்ல நான் அதை போய் ஸ்டாப் பண்ணணும், ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு டேசன் கிட்ட கேட்க. அவ்வளவுதான், இப்ப டேசன் அவனுடைய வந்துட்டு பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். R15 பைக் போல இருக்கு, செம்ம வேகமா போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் டேசன் கூட போறது
டேசனுக்கு பிடிச்ச பொண்ணு பாத்துறா. செம கோவத்துல இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினுடைய அண்ணன் வேற கையில வந்துட்டு அந்த பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு அந்த குச்சி எடுத்துட்டு வர, ஏண்டா பாத்ரூம் வந்துட்டு கிளீன் பண்ண குச்சி எடுத்துக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க சோ அப்படின்னு சொல்லி கேட்க, இதுங்க ரெண்டும் எங்க வீட்டுல தீ பிடிச்சுக்கிச்சு, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. ஹீரோயினும் டேசங்கும் வந்து பார்க்க வெளியே இருந்து வந்து பாத்தீங்கன்னா புகையா வந்துட்டு இருக்கு. இதுங்க ரெண்டும் சண்டையிலே பிஸியா இருக்குதுங்க. இங்க பாரு என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய கலாய்ச்சிட்டு இருக்கியான்னு அண்ணன்காரன் கேட்க, நான் வந்துட்டு என்னுடைய தங்கச்சியுடைய ஃப்ரெண்டுன்னு உன்னை விடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்ட, என்னடா இது நாத்து அடிக்குதுன்னு சொல்ல, அதுவா நீ பேசுற பேச்சுக்கு என்னுடைய ஹார்ட் தாண்டி எரியுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெண்டும் அங்க காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆனா வீட்டுக்குள்ள அந்த துணி வந்துட்டு பாத்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சு வீடு ஃபுல்லா புகையா போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு ஐயோ என்னால முடியலன்னு சொல்லிட்டு மயக்கமே போட்டு விழுந்துடுறா. அப்பதான் இவன் கிச்சன் பக்கமா திரும்பி பார்க்க கிச்சனே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இவன் அதை அணைப்பான்னு பார்த்தா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை மட்டும் அலைய தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். நல்ல வேலை ஹீரோயினும் டேசங்கும் வந்ததுனால குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய தீய லூஸ் மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்கிற தண்ணி ஜக்ல வச்சிருக்க தண்ணி எடுத்து அணைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பேக் எல்லாம் போட்டு அணைச்சிட்டு இருக்கான். ஆனா டேசங் தான் வந்துட்டு நடுவில் பூந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்க வந்துட்டு ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு இந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து ஐயோ இந்த பிள்ளைக்கு மூச்சு பேச்சு இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாயோட வாய் வச்சு வந்துட்டு உயிர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வர, இந்த பிள்ளை எந்திரிச்சு அடே யாரடா கிஸ் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு பொக்குன்னு ஒரு அடி அடிக்கிறா பாருங்க. இவருடைய முன்ன இருக்கிற 2 பல்லு விழுந்துடுது. ஐயோ அம்மா என்னை வந்துட்டு பல்ல வச்சு குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கா. நல்ல வேலை இங்க வந்துட்டு தீ அதிகமா பரவறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தீயை அணைச்சிட்டாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த நேரத்துல பார்த்து ஹீரோயினுடைய அம்மா வந்து என்னாச்சுன்னு கேட்க, ஆக்சுவலி வந்துட்டு பாஸ்ட்ல வந்துட்டு தீ பிடிச்சப்ப ஹீரோயினுடைய அம்மா கையிலயும் வந்துட்டு தீ பிடிச்சிருக்கும். அவங்க அணைக்கிறேன்ற பேர்ல இப்ப அது தன்னோட அம்மா கையில அந்த தழும்பு இல்லைன்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியாகி டேசனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு மட்டும் வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்காக வா நம்ம வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்ல, டேசங் அதெல்லாம் இருக்கட்டும் மூஞ்சில இருக்க கரியத்தோட அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் கரியாக்கிக்கிறாங்க. ஆனா நம்ம டேசனுக்கு ஹீரோயின் கண்ணு செம கியூட்டா தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாவம் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வந்துட்டு ஃப்ரெண்டு வீடுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தூங்கிட்டாம்பல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வந்து என்னப்பா இந்த மாதிரி நடந்த விஷயத்தை ஏன்பா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ டக்குன்னு வந்துட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு பாரு கூட்டு போயிட்டான். ஹீரோடைய அப்பா அழுதுகிட்டே, நீ என்னப்பா என்ன ஃபூல் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வலியை அனுபவிச்சுட்டு இருக்க, ஆனா அப்பா கிட்ட நீ ஸ்விம்மிங்கே குவைட் பண்றேன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டேன், அப்பா என்ன கையால் ஆவாதான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, அப்பா கிட்ட காசு பணம் தான்ப்பா இல்ல, அதுக்காக உன்னை அப்படியே நான் விட்டுருவேனா என்ன, உனக்கு வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணி கண்டிப்பா உன்னை நான் காப்பாத்துப்போம்ப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த ஸ்விம்மிங் இல்லைன்னா வேற ஏதாவது பேஷனை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் அவருமே அழுதுகிட்டே சொல்றாப்ல. ஏன்னா அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அப்பாவுக்கே சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. அப்பா சொல்றாப்ல, நீ வந்துட்டு அந்த சீடியை வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா இது கடையில இருந்து வாங்கிட்டு வந்தல, அதுக்கான காசையும் சீடியும் கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன்ப்பான்னு சொல்ல, ஹீரோ ஐயோ அப்பா அந்த சீடி நான் வாங்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வாங்கினேன் ஆனா பாக்கலன்னு, ஏன்னா அந்த சீடி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற சீடி போல இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு ஹீரோவுக்கு சர்ஜரி பண்ணிடலாம், பட் ஆனா கன்ஃபார்மா சொல்றோம் கண்டிப்பா அவனுடைய டே டு டே லைஃப்ல அவனால எதுவுமே பண்ணவே முடியாது, எங்களை மன்னிச்சிடுங்க, ஸ்விம்மிங்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல அவ்வளவுதான். உள்ள இருந்து நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்க, வெளியே நின்று நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் அழுகுறாங்க ஈவினிங் வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோ பாக்குறான், நம்மளை விடவும் இந்த பிள்ளை தேங்கி அழுதுட்டு இருக்காளே, நம்ம மேல அம்பிட்டு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அந்த நேரத்துல கூட லவ்ஸ பாருங்களேன். அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் வகை வகையா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்டையும் பிளஸ் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் கொடுத்து விடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் வந்து பார்க்கல, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ண, அப்பயும் ஹீரோயின் வராம சாப்பாடு மட்டும் கொடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஏன்பா உன்னோட ஃபேனாம்பா பாருப்பா, கப் கேக்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா, செம்ம டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ என்னடா இவன் வந்து பார்க்கலையேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஒரு வாரம் போயிடுது. ஹீரோயின் குடுகுடுன்னு ஹீரோடைய அப்பா கிட்ட ஓடி வந்து, அங்கிள் எங்களுடைய வீட்டுல வந்துட்டு எங்க பாட்டி செஞ்ச மாதிரி சூப் செஞ்சிருக்காங்க, 2 கோழி முழுசா இருக்கு, இதை பாருங்க நான் ஆப்போசிட் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ல, ஏமா நீ ஹீரோடைய ஃபேன் தானே, ஆப்போசிட் வீட்டுல தான் இருக்கியா, உள்ள என்னோட பையன் வந்துட்டாமா, நீ போய் அவனை பாருப்பான்னு சொல்ல, இல்ல அங்கிள் பரவாயில்ல அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க இந்த சூப்பை மட்டும் கொஞ்சம் போய் அவன்கிட்ட கொடுத்துருங்களேன்னு சொல்ல, 2 முழு கோழி அந்த சூப் இருக்குது. இங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா 3 முழு கோழி செஞ்ச 1 தான் இருக்குது, 2 எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள கத்திட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோடைய அப்பா கோழியை வாங்கிட்டு அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சுஜாங் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு கொடுக்குறாரு. சோ அதை நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, தண்ணியில கலந்து குடிக்கிறாங்க. ஹீரோடைய அப்பா தான் சொல்லியிருப்பாரு தண்ணியில கலந்து குடிமா, இந்த வெயிலுக்கு செம கூலிங்கா இருக்கும்னு. ஹீரோயின் குடிக்கிறாங்கன்னு ஹீரோ வீட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா போட்டு அந்த பாட்டில் முழுக்கவே காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணதுல நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாட்டா இருக்குது போல இருக்கு. கதவை திறந்துகிட்டு ஐயோ ரொம்ப ஹாட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே காத்து வாங்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு இருக்கத ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த நேரத்துல இவன் எங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண, ஹீரோவா அவனுடைய ஸ்விம்மிங் பண்ற அந்த இடத்துக்கு வந்து தண்ணியை தொட்டு
தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. திடுதுப்புன்னு ஏதோ சேர் உடையிற சவுண்ட் கேக்குது. என்னடா பேகி வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு வெளியே எட்டி பார்க்க ஹீரோயின் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா கதவு மூடி இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா குதிச்சு சேர்ல விழுந்து சேரே உடஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த டைம்ல சிரிப்பு தான் வருது. ஹீரோயின் சாரின்னு ஒரு மாதிரியா சொல்ல, என்ன குடிச்சிருக்கியா நீன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர. ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, உங்க அப்பா தான் ஏதோ வந்துட்டு சூஜாங் சிறப்புன்னு ஒண்ணு கொடுத்தாரு, அதை குடிச்சா ரொம்ப கூலிங்கா இருக்கும்னு சொன்னாரு, ஆனா ரொம்ப ஹாட்டா இருக்குப்பான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஏமா சுஜாங் சிறப்பியா குடிச்ச, அது ஒரு கிளாஸ்ல கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணியை போட்டு குடிக்கிறதுமா, அது ஒரு ஆல்கஹால்மான்னு சொன்ன. என்ன ஆல்கஹாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் அப்படியே அந்த போதையில ஹீரோ மேல விழுந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க டேபிள்ல ஹீரோயினை உட்கார வச்சு சரி உட்காருன்னு சொல்ல ஹீரோயினுமே உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு உன்னுடைய கவலை புரியுது, பட் ஆனா நீ வந்துட்டு ரொம்ப சோகமாலாம் இருக்காத, சோகம் உன்னுடைய மூஞ்சுக்கு செட் ஆகல, விடு நம்ம பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா தெரியுமா இருக்க, லைக் பப்ளி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அமேசிங்கா இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கே ஆல்ரெடி பிரச்சனை. ஆனா நம்ம ஹீரோயின் போதையில இந்த மாதிரி வளர்றது கூட ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வாயை நம்ம பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபியூச்சர்ல பாடின அந்த பாட்டையே ஹீரோயின் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி தானே வச்சிருந்திருப்பாங்க. அதாவது அவங்க வந்துட்டு அதோடைய அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோவையும் கேட்க வைக்க 2 பேருமே வந்துட்டு உட்காந்து என்ன பண்றாங்க, சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. 2 பேருமே உட்காந்து சாங்ஸ் கேட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு போதை அதிகமாகி அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழ வர டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய தலையை பிடிச்சு அவனுடைய ஷோல்டர்ல சாச்சிக்கிறான். ஹீரோயினுமே நல்ல போதையில தூங்கிட்டு இருக்க. பாட்டெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹெட்செட்டை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹெட்செட்டை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஷோல்டர்ல இருக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு செஸ்ட் கிட்ட வந்துட்டு அப்படியே உருண்டு வந்து ஹீரோவை கட்டி பிடிக்க ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. புஜுக்கடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்க அப்பயே நம்ம ஹீரோயின் போதையில இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல ஹீரோவுடைய வந்துட்டு சைன் போர்ட்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க இல்லையா, டெய்லியும் பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைன் போர்டுன்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க பாருங்க. அந்த பாட்டு கேட்கிற அந்த மிஷின் வந்துட்டு ரெக்கார்டர் ஆன் ஆயிடுது. ஹீரோயின் மிதிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு அந்த சைன் போர்டுன்னு நினைச்சு ஐயோ நீ எவ்வளவு கியூட்டா தெரியுமா இருக்க, இப்ப பாக்குறதுக்கு ஏதோ உயிரோட இருக்கிற மனுஷன் மாதிரியே இருக்க, நான் உன்னுடைய மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு டச் பண்றாங்க பாருங்க. ஹீரோவா என்னமா பேசுற நீ, போதையில ஏதோ உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஹீரோடைய கண்ணத்தை டச் பண்ண ஹீரோ ஓகே நம்ம ஃப்ரெண்டு சொன்னாலியா இதுதான் டைமிங்னு சொல்லிட்டு இந்த டைமிங்லேயே சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கையும் சொல்லல. ஆனா அதுக்கு பதிலா நான் எப்பயுமே உன்னுடைய கஷ்ட காலத்துல உன் கூடவே இருக்கேன், இந்த உலகத்தோடைய கடைசி எண்டு வரைக்கும் உன் கூடவே நான் கையை பிடிச்சிட்டு நடந்து வருவேன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இதுதான் ஹீரோயினுடைய ஐ லைக் யூ போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாராம். நம்ம ஹீரோயினும் செம ஹாப்பியாகி கிஸ் பண்ணிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பஸ் மிஸ் பண்ணிட்டாமல இருக்கு. ஹீரோயின் அச்சோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நாங்க 2 பேரும் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், அதுக்கு மேல என்ன நடந்துச்சு என்ன புலம்பல ஒண்ணுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பஸ் ஃபுல்லா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பின்னாடி வர பஸ்ல வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் தலையில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கக்குள்ள அப்பதான் வந்துட்டு பாட்டு கேட்கலான்னு ஆன் பண்ணா நேத்து நைட்டு நடந்த ரெக்கார்டு, அதாவது ஹீரோயின் மிதிச்சதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆனிச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் இப்பதான் பாக்குறாங்க. ஐயோ ரெக்கார்ட் ஆயிருக்கா, ஐயோ இவ்வளவு எல்லாம் பேசிருக்கு நான் ஹீரோ கிட்டன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ல வாய்ஸை கேட்டுட்டு இருக்க. இங்க நம்ம டேசாங் கிட்ட டேசாங்க பிடிச்ச பொண்ணு என்ன நீ என்னோட போன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர் பண்றதே இல்லை, என்னோட மெசேஜ்க்கெல்லாம் ஆன்சர் பண்றது இல்லை, நேற்று அந்த ஹீரோயின் தானே பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு பண்ண, நீ அவளை டேட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க உடனே டேசாங் இந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏன் டேட் பண்ணா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் மண்டையில அடிச்சுக்கிட்டே அந்த ரெக்கார்டர்ல வந்துட்டு வாய்ஸ் இருக்கும் இல்லையா ஹீரோயின், அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஐயோ ஹீரோ கிட்ட இப்படி எல்லாம் நம்ம பேசினவான்னு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட நேற்று நைட்டே ஐ லைக் யூன்னு சொல்லி கிஸ் கொடுத்தா இல்லையா, போயிட்டு அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த பஸ்ல வேகமா வந்து ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்க. ஹீரோவுமே செம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோயின் கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ வரதுக்கு ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ள இந்த டேசாங் வந்துடுறான். டேசாங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல வேலை நான் உன்னை இங்க பார்த்தேன், கரெக்டான டைமுக்கு தான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் இல்லையா, நீ நானும் டேட் பண்ணலாமா, என் கூட வெளியே வரியான்னு கேட்க பின்னாடி இருக்க பொண்ணுங்கெல்லாம் இதை பார்த்துட்டு வான்னு சொல்ல ஹீரோயின் டேட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கரெக்டா நம்ம ஹீரோ ஐ லைக் யூன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல வரக்குள்ள ஹீரோயின் ஹெட்செட்டை கழட்டிடுறாங்க. ஹீரோயினுக்கு அது கேட்கவே இல்லை. இப்ப டேசாங் ஐ லைக் யூ என் கூட டேட்டுக்கு வரியானோனே டக்குன்னு அந்த வாட்ச்ல இருந்து டைம் டிராவல் மறுபடியும் நம்ம ஹீரோயின் பண்ணி, அதாவது ஹீரோயின் அந்த வாட்ச் வந்துட்டு அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்தப்ப அந்த இடத்துக்கு வந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஹீரோயினுடைய கால்லாம் அசையவே இல்லை, பக்கத்துல பார்த்தா அந்த இது இருக்குது, அந்த வீல் சேர் இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷாக் ஆக இங்க நம்ம டேசாங்க ஹீரோயின் கிட்ட என் கூட டேட்டுக்கு வரியான்னு கேட்டிருப்பா இல்லையா பாஸ்ட்ல, அதுல என்ன ஆகுது ஹீரோயின் இப்ப வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி வந்ததுனால அப்ப இருந்த ஹீரோயினுக்கு டேசாங்க தானே பிடிக்கும், ஆனா அவங்க கூட டேட்டுக்கு வரதுக்கு ஓகே அப்படின்னு சொல்ல பின்னாடி வர நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு ஷாக் ஆக இங்க நம்ம ஹீரோயின் அச்சோ தப்பான டைமுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோமே ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணியில குதிச்சுட நம்ம ஹீரோ தான் வந்துட்டு காப்பாத்திட்டு இருக்காரு.
இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது ஹீரோ தான் தெரியல. எதுக்கு என்ன காப்பாத்தினு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஃபியூச்சர்ல, அதாவது ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாக ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஐடல் ஆயிருக்கான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோவுடைய ஃபேன் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வந்துட்டு பிரிட்ஜில் வந்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க அந்த கான்சர்ட்டை பார்த்துட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு கொடை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்திருப்பான். ஹீரோயினுக்கு என்னமோ நம்ம ஹீரோவை அடையாளம் தெரியல. ஆனா ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயினுடைய கையெல்லாம் குளிர்துனோடனே ஹாட் பேக்கை நம்ம ஹீரோயின் கிட்ட கையில கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடை எடுத்துட்டு வந்து நீட்டிட்டேன். நீ எப்படி வீட்டுக்கு போவ, உன்னுடைய வீல் சேர் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, ஹீரோ நான் உனக்கு ரைடு கொடுக்கட்டுமான்னு கேட்டுட்டே இருக்கக்குள்ள அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு இருந்திருக்காது. ஹீரோயின் கிட்ட கொடையை கொடுக்க நம்ம ஹீரோயினும் நான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறேன், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனுன்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு ஹீரோயினை நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தார் இல்லையா, அப்ப ஹீரோயின் ஒரு கேண்டியை கையில கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கேண்டி பாக்ஸ் நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போவ. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரைக்கும் வந்து பார்த்துருக்காரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்தது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது என்னன்னா ஹீரோ லாஸ்டா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை தான் பார்த்துருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு அவனுடைய இடத்துக்கு போயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு கண்டினியூஷன்ல காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா 2023க்கு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் இப்போ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா நர்ஸ் 2023ன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ எப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஹீரோ இறந்து போன நியூஸை கேட்டுட்டு ஹீரோவுடைய அப்பா உட்காந்து செமையா கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் என்னடா இது ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகலையான்னு சொல்லிட்டு அவங்களுமே சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா கிட்ட போலான்னு பார்க்க அப்பா அந்த ஒரு இடத்துல ஒரு ஆளு சாரி மேடம் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் ரிட்டர்ன் போயிடுறாங்க. அப்படி ரிட்டர்ன் போறத ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பார்த்துறான். ஸோ இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்களாம் நம்ம ஹீரோயினை வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட போட்டோஸ் எடுத்திருப்பாங்களே, அதுல இருந்து ஒரு போட்டோ கூட ஹீரோ இறந்து போறப்ப அவனுடைய டேபிள்ல புதுசா உருவாயிருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த போட்டோவை போலீஸ்காரங்களாம் காமிச்சு ஹீரோ லாஸ்டா உங்களை தான் பார்த்தா, உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்படி பகீர்னு ஆகுது. அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு கனவு காணல, ஃபியூச்சரை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியல, ஆனா வந்துட்டு நம்ம அங்க பண்ண விஷயம் இங்க வந்துட்டு இம்பாக்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இப்ப மறுபடியும் நம்மளால ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியும், பாஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் அந்த பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு தண்ணியில குதிச்சு அந்த வாட்சை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சு டைம் டிராவல் பண்ணலான்னு பார்க்க ஆனா முடியல. என்னடா இது வாட்ச் ஒர்க் ஆகலன்னு ஹீரோயின் அழுதுகிட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஹீரோ இறந்து போன நியூஸ் தான் டிவி சேனல் எல்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோவுடைய மெமரிஸ்லாம் இருந்த அந்த ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்றாங்க. அதுல சின்ன வயசுல இருந்த டைரி இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கூட 3 போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு போட்டோ தான் ஹீரோ கிட்ட இருந்திருக்கும். மீதி இருக்க 2 போட்டோ உட்காந்து பார்த்து அழுதுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் நான் உன்னை வந்துட்டு அப்படியே விட்டு இருந்திருக்க கூடாது, நீ எனக்கு கொடையை கொடுத்தப்பவே நானும் உன் கூட வந்து இருந்திருக்கணும், உனக்கு என்ன கஷ்டமோ தெரியல நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ டைம் டிராவல் பண்ணி போனதும் வேஸ்ட், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நேற்று நீ ஹீரோ பார்க்க வந்தல்ல, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஏதாவது சஸ்பீஷியஸா நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல அவன் நார்மலா தான் பிஹேவ் பண்ணா, ஆனா அவன் எப்படி வந்துட்டு தற்கொலை பண்ணிப்பான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவ. ஹீரோ வந்துட்டு உன்னை நினைச்சு ரொம்ப சாரி கேட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதனால, அதாவது ஹீரோ உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் எதனாலன்னு கேட்டுட்டே இருக்கக்குள்ள கால் கட் ஆயிடுது. கரெக்டா மணி 12வது பாருங்க, ஹீரோயினுடைய வாட்ச் டக்குன்னு ஆன் ஆகுது பாருங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மணி 12ஆவுக்குள்ளதான் இந்த வாட்ச் ஒரு நிமிஷத்துக்கு ஆன் ஆகுது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இந்த டைம் நம்ம டைம் டிராவலுக்கு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வாட்சோட பட்டன் அமுக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோயின் எங்க இருந்து எந்திரிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து எந்திரிச்சு பார்த்தா அங்க ஒரு மந்திரம் போடுறவங்க நம்ம ஹீரோயினை வச்சு மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா பாட்டி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலை அசைக்க முடியுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்துட்டுமா சந்தோஷம், இப்போ போயிட்டு நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு குடுகுடுன்னு போலான்னு பார்க்க அந்த மந்திரக்காரி ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அம்மா ஏமா இந்த பொம்பளை எடுத்து போட்டு அடிக்கிறான்னு சொல்ல நீ தாண்டி சொன்ன உன்னோட வந்துட்டு உன்னை ஏதோ வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு, உன்னுடைய உடம்ப வேற யாரோ ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ தாண்டி சொன்னேன்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போனாங்க இல்லையா, அதாவது வந்துட்டு ஒரிஜினல் உலகத்துக்கு போனப்ப இங்க இருந்த 19 வயசு ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஒரு 10-12 மாசமா வந்துட்டு என்னோட உடம்பை யாரோ யூஸ் பண்ண மாதிரி இருக்கு, எனக்கு மெமரிஸ்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால இந்த மந்திரக்காரி வந்து நம்ம ஹீரோயின் மேல உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மந்திரம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஐயோ அம்மா இப்ப எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நான் படிப்பு மயக்கத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் வேற ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட குடுகுடுன்னு ஓடி வர. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே 19 வயசு ஹீரோயின் எப்படி வந்துட்டு நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி
பண்ணி போனப்ப இங்க பிஹேவ் பண்ணாங்கன்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் டேசனுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் பேச வர ஹீரோயின் யாரா நீ பெர்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி அடிச்சிருக்காங்க போல இருக்கு. ஐயோ என்ன வேலை பண்ணிருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறோம். இப்போ ஹீரோயின் தலையில கையை வச்சுக்கிறாங்க. இந்த 19 வயசு ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணிருக்கா பாருன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம எத்தனை நாள் வந்துட்டு கடந்து வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தா 10 நாள் கடந்து வந்திருக்காங்க. போனது என்னமோ 1 மணி நேரம் தான், ஆனா இங்கே வந்துட்டு பாஸ்ட்ல 10 நாள் கடந்து போயிடுச்சு போல இருக்கு. இப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, ஓகே நம்ம வந்துட்டு 10 நாள் கடந்து போயிருக்கோம்னா மறுபடியும் இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காம போறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கிடைச்ச சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, சீக்கிரமா நம்ம ஃபியூச்சரை மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டைரியில இருக்க அந்த போட்டோஸை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த தடவை நான் உன்னை காப்பாத்தி தீருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சபதம் எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வந்துட்டு ஏதோ கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுக்க பார்க்க ஹீரோ பேசவே மாட்டேன்னா ஹீரோயின் இங்க பாரு உனக்கான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் தோள்பட்டை எப்படி இருக்கு, உன்னோட ஷோல்டர் ஓகே தானே, இங்க பாரு ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் என்ன பெர்வர்ட்னு சொன்ன, என்ன அடிச்ச, இப்போ வந்து நீ மாட்டுக்கு அப்படி நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஐயோ அது நான் கிடையாதுன்னு சொல்ல என்ன சொல்ல வர நீ கிடையாதான்னு கேட்க ஆமா அது நான் கிடையாது, அது 19 வயசு லூசு பொண்ணு, நான் வந்துட்டு இந்த மாதிரி 2023 இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், இதுதான் என்னோட டைம் டிராவல் மிஷின்னு சொல்ல ஹீரோ உடனே நீ என்ன லூஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலி இதெல்லாம் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. சொன்னா நம்ம ஹீரோ இப்படிதான் சொல்லுவான்னு டக்குன்னு நம்ம ஹீரோயின் இல்லப்பா எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, என் உடம்புல வேற ஏதோ ஒரு பேய் இருந்துச்சு, அதனால தான் அந்த பேய் தான் வந்துட்டு உங்ககிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிச்சு, நீயே வேணா பாருன்னு சொல்லிட்டு பாவாடைக்குள்ள இருந்து ஒரு மந்திர தாயத்தை எடுத்து காமிக்கிறாங்க. பாரு எங்க அம்மா எனக்கு இதை கட்டி கூட விட்டாங்க தெரியுமான்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் சொல்றதுல நம்புற மாதிரி இல்ல. ஹீரோ டக்குன்னு இங்கப்பா தயவு செஞ்சு லூஸ் மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் ஒரு நிமிஷம் நில்லன்னு ஹீரோ பின்னாடி வர டக்குனு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ வந்து தூக்கலான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு டேசன் வந்து நம்ம ஹீரோட தூக்கிட்டான். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டேசன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்க நீ ஓகே தானே என்ன கீழே விழுந்துட்டியான்னு கேட்க ஹீரோயின் டேசனை பார்த்துட்டு அடா பாவி நானே இப்பதான் ஏதோ பேகி நான் அவனை சமாளிக்கிறேன், இவ வேற வந்து நம்மள இப்படி கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றான்னு சொல்லி யோசிக்க அதுக்குள்ள டேசன் என்ன பண்றா ஹீரோயினை பிடிச்சிட்டு போவேன். ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து அந்த கண்ட கர்மத்தெல்லாம் நீ பார்க்காததான் ஹீரோடைய கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோயின் 19 வயசு நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி போனப்ப என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கான்னு பாக்குறாங்க. டேசனுக்கு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருக்காங்க 19 வயசு ஹீரோயின் நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டா என்னால நம்பவே முடியல அப்படி இப்படி செல்லக்குட்டி எந்திரி சாப்பிடு தூங்கு குட் நைட்டு குட் மார்னிங்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கடுப்புல இருக்க. இப்போ டேசன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கீழே விழுந்தாங்க இல்லையா அதனால வந்துட்டு பேண்டேஜ் ஒட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் நானே ஒட்டிக்கிறேன் விடுறான்னு சொல்ல ஆனா டேசன் விடவே மாட்டேன்றான், அவனே ஒட்டி விட்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம டேசன் கேட்கறான் ஹீரோயினை பார்த்து என்னம்மா மறுபடியும் வந்துட்டு பாட்டி உருவத்துக்கு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அதுவா நீ தான் நேத்து வேற மாதிரி பேசின என்கிட்ட குழஞ்சு பேசின இப்போ என்னன்னா ஒரு மாதிரி ரகாடா பேசுறியேன்னு சொல்ல ஆமா குழஞ்சு பேசுறது 19 வயசு பொண்ணு அப்படி அதாவது இப்போ வந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி மெச்சூரிட்டியான பொண்ணு. இந்த மெச்சூரிட்டி பொண்ணுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அந்த 19 வயசு லூசு பொண்ணுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளை நீ விட்டுரு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் வளரிட்டு இருக்காங்க. டேசனுக்கு ஒன்றும் புரியல என்னடா இவ பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க இங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா என்ன பண்றாரு ஹீரோயின் சூப் கொடுத்தாங்க இல்லையா அந்த பவுல கொடுக்கலான்னு வராரு. வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்க அந்த பவுல் எங்க பவுல் தான் நீங்க சொல்ற பொண்ணு என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா பவுல் கொடுக்கன்னு சொல்ல இல்ல நான் மறந்துட்டேன் சாரி இந்தாங்க அந்த பொண்ணு உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க யோ சிடி எடுத்துட்டு போனல $15 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க, நீ 4 நாள் வச்சிருந்திருக்க, அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு காசுனா நீ இன்னும் $3 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் குடியா காசு அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு நான் எடுக்கல நான் வைக்கலன்னு கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய தம்பி ஸோ அவன் என்ன பண்ணா ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாமல இருக்கு, அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆனா அவன் நடிச்சுட்டே இருக்கக்குள்ள அவனை ஸ்மைல் பண்ண சொல்றாங்க. அவனும் ஸ்மைல் பண்ண முன்னாடி இருக்க பல்ல காணும். இதை பார்த்துட்டு டைரக்டர் யோ எதையா இது இந்த பையனுக்கு பல்லு இல்ல வேற ஒரு ஆளை வந்துட்டு மாத்துங்கயா அப்படின்னு சொல்ல சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கா. சரி இப்போ அவனை தூக்கிட்டாங்க. அதனால அவன் கடுப்புல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏய் ஒழுங்கா என்னோட பல்ல கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டேய் நாளைக்கு வாடா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு அவளுமே மெசேஜ் பண்ணி விட்டுறா. ஏன்னா இவ தானே அந்த பல்ல உடைச்சா. சரி இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னம்மா டேசங்க பார்க்க வந்திருக்கேன்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இவன் தான் ஹீரோனுக்கு கால் பண்ணி ஹீரோ உன்னை நினைச்சு வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனதுக்கு அப்புறமா சொல்லியிருந்திருப்பான். அப்பதான் கால் கட் ஆயிருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இங்க பார் உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா அதை டைரக்டா சொல்லுன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு எனக்கு எதாவது ஒன்ட்டு சொல்ல வேண்டியது இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ இப்போ டேசன் கூட சுத்திட்டு இருக்க ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீ டேசனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நான் ஹீரோடைய வழியில வராதுன்னு சொல்ல ஹீரோயின் டேய் அதெல்லாம் கிடையாது இங்க பார் ஃபியூச்சர்ல 2023
அதனால உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா அதை டைரக்டா சொல்லிடு, ஓகேவா? அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போன் எல்லாம் கட் பண்ணாதுன்னு சொல்ல டேசங்குக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் உன் ஃப்ரெண்டை நீ காப்பாத்தணும்னா நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு போற இல்லையா ஆடிஷனுக்கு, ஹீரோ கூட்டிட்டு போவாதடான்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. ஏன்னா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்ல ரொம்ப ஆர்வம் கொண்டவன், ஹீரோ ஸ்விம்மிங்ல ஆர்வம் கொண்டவன். இவன் ஆடிஷன் போறப்ப ஹீரோ தான் கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவுடைய வந்துட்டு ஃபியூச்சரே சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. சோ இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஸ்விம்மருடைய அந்த ஒருத்தவன் தான் தெரியுமா, ஆப்போசிட் டீம்காரன், அதாவது ஆப்போனன்ட், அவன் என்ன பண்ணான், நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கான். என்னடா டேய் பார்ட்டிக்கெல்லாம் வரவே இல்லையா அப்படின்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்ல, அவன் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பத்தி பேசிடுறான். உங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவுடைய ஆசை தானடா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கேம்ல சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு உங்க அம்மாவுடைய கலரையில போயிட்டு சாரி கேள்றா உங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கடுப்பை அவனை அடிக்க போலான்னு சொல்லிட்டு போ பசங்க எல்லாம் தடுத்துடுறாங்க. ஆனா எங்க இருந்து நம்ம ஹீரோயின் வந்தாங்கன்னு தெரியல, அவனை வந்துட்டு ஓங்கி ஒரே ஒரு அடிதான் தலையால கொடுக்க அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தமா உழுது. அவனா நம்ம ஹீரோயின் அடிக்க போவ, ஹீரோயின் உனக்கு எவ்வளவு தைரியம் ஹீரோடைய அம்மாவை பத்தி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு திட்ட. அதுக்குள்ளே டீச்சர் வந்துடுறாங்க. நீ அந்த சிகரெட்டை வந்துட்டு வச்சுட்டு இந்த பொண்ணு தானேன்னு சொல்ல, ஹீரோயின் அங்க இருந்து குடுகுடுனோட அதுக்குள்ள இந்த டேசன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து, ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் நீ டேசனுடைய வண்டியிலே போறேன்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பாரு நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் நீ வேணா கூட போய் சேர்ந்துக்கோன்னு சொல்ல, ஏண்டி இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு தைரியம் நீ முதல்ல வந்துட்டு ஜாயின் ஆவ அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய முடியை பிடிச்சி இழுக்க, நம்ம ஹீரோயினா அடியே விட்டுடி என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த பிள்ளையுடைய முடியை பிடிச்சி நம்ம ஹீரோயினை உழுக்க, அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துடுறாரு. என்ன பொண்ணுங்களா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளதான் ஹீரோயின் அவரை பாக்குறாங்க. ஆக்சுவலி இவர் யாருன்னா நம்ம ஹீரோவுடைய, அதாவது ஹீரோ வந்துட்டு ஒரு கம்பெனியில வந்துட்டு கீழே தான் அவனோட மியூசிக் பாய் பேண்ட் குரூப் இருக்கும். அந்த கம்பெனியோட சிஇஓ தான் அவரு, ஃபியூச்சர்ல ஆக போறவரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பொண்ணுங்களை எல்லாம் தள்ளி விட்டு வந்தா அவருடைய பிசினஸ் கார்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ இவரோட காரை கொடுத்துட்டு போயிருக்காரு, ஹீரோ போயிட்டு அவரை பாத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போலான்னு பார்க்க, ஹீரோயின் நின்றுட்டு இருக்கதை பார்த்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவ வந்தா ஏதாவது பைத்திய மாதிரி பேசுவாளேன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த கார்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட, அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, இந்த கிஃப்ட் நான் ஹீரோ கிட்ட கொடுக்கணும், அவன் வீட்டுல இருக்கானான்னு கேட்க, இல்லம்மா அவன் வெளியே போயிருக்கான்னு சொல்ல, அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கானான்னு கேட்க, ஆமாம்மா ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வீட்டுக்குள்ள போகணுன்றதுக்காக சரி ஓகே இந்த கிஃப்ட் எல்லாம் நான் அவனுடைய ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டுமான்னு சொல்ல, நீ குடும்பா நானே எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்ல, ஐயோ இல்லப்பா நானே கொண்டு போய் வச்சிருன்னு சொல்ல, பசங்க ரூமுக்கு நீ எப்படிமா போவேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் வயிற்று வலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு உடனே ஹீரோடைய அப்பா உன் வீடு ஆப்போசிட்ல தானே இருக்கு போமா ரெஸ்ட் ரூமுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு, நான் அவரு வயிற்று பிடிச்சிக்கிட்டு குடுக்குன்னு ரெஸ்ட் ரூம் கூட. ஆனா போக்குள்ள கதை ஓப்பன்ல வச்சுட்டு போனதுனால ஹீரோயின் திருத்தனமா உள்ள வந்துடுறாங்க. வந்து நம்ம ஹீரோயின் மெத்தையெல்லாம் கண்டிப்பா ஹீரோடைய ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு மெத்தைக்கு போலான்னு பார்க்க, அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போனவர் அங்க வந்துருவாரா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அச்சோ ஒரு கடல மாட்டிடக் கூடாதுன்றதுக்காக டிவியை பார்க்க, டிவியில சூர்யா படம், அதாவது நம்ம ஊர் படத்தை நான் எக்ஸாம்பிளா சொல்றேன், அந்த மாதிரி சூர்யா படம் மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஃபியூச்சரை பத்தி பேசினாதான் வந்துட்டு ஸ்டன் ஆயிடும் இல்லையா, சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க பாருங்க, அந்த இடமே ஸ்டாப் ஆயிடுது. இதுல நம்ம ஹீரோடைய அப்பா கண்ணில் மாட்டாம எப்படியோ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ரூமுக்கு வந்தோடனே கொஞ்ச நேரம் ஹீரோடைய ரூமையே சுற்றி பார்த்துட்டு ஹீரோடைய சட்டை பாக்கெட்ல இருந்து அந்த சிஇஓ கிம், அதாவது ஃபியூச்சர்ல தான் அவர் சிஇஓ ஆக போறாரு, அவருடைய வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கார்டை நம்ம ஹீரோயின் கிழிச்சு வந்துட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க மறுபடியும் ஹீரோடைய அப்பா வந்துருவாரா, மறுபடியும் சூர்யா ஜோதிகாக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல மறுபடியும் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது அந்த இடமே. டக்குனு இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் போயிட்டு பெட்டு கடையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோடைய அப்பா வந்து என்னமோ ஒன்று ஒரு மாதிரி மாற்றமா இருக்கே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரூமை மட்டும் கிளீன் பண்ணிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பிட, ஹீரோயின் அப்பாடா அப்படின்னு சொல்லி யோசிக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை கோச் கூப்பிட்டு ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு, அதாவது டோர்னமெண்டோடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணா இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்கப்பா, இந்தப்பா இந்த சர்டிபிகேட்னு சொல்ல ஹீரோ அந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறான். பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் வேற உன்னுடைய எல்லா கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் நான் உன் கூடவே இருப்பேன்னு அந்த பூல்ல நின்று சரக்கடிச்சு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே பொய் சொல்லிட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தத்தோடைய வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு பார்க்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கீழே படுத்து கிடக்குறாங்க. ஹீரோ அதை பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்கனால ஜஸ்ட் அது ஏதோ ஒரு இலூஷன் போல இருக்குன்னு
நினைச்சுக்கிட்டு வந்து பெட்ல உட்காரலான்னு பார்க்க ஹீரோயினுடைய கையை மிதிச்சிட்டோனா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, ஐயோ இது இல்யூஷன் கிடையாது, இது ஒரிஜினல் பொண்ணு, எப்படா இவ இங்க வந்து படுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறான். சோ இப்ப நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு உள்ள வந்து ஹே எந்திரி, இங்க என்ன பண்றேன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்டேன்றாங்க. சோ ஹீரோயினுக்கு வேற செம்மையா வேர்த்து கொட்டுதான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபேன்ஸ் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் பக்கமா திருப்பி விட டக்குன்னு நம்ம ஹீரோ உட்காந்து பொறுமையா நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க. ஒரு முடி மட்டும் வந்து நம்ம ஹீரோயினுடைய மூக்கு கிட்ட வருது பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் மூக்கு கிட்ட இருக்க முடியும் சொல்லிட்டு பண்றாங்க பாருங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு கியூட்டா தெரியுது. லைட்டா அந்த முடியை நகர்த்தி விட்டுட்டு ஓகே புள்ள தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோ விடுறான் பாருங்க. அப்ப ஹீரோ என்ன நினைச்சானோ தெரியல, ஹீரோயினுடைய கையை பிடிச்சா எப்படி இருக்கும் நம்ம கையின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே ஹீரோயினுடைய கை கிட்ட ஜஸ்ட் கையை மட்டும் தான் வச்சு பாக்குறான் பாருங்க. லைட்டா ஹீரோயினுடைய கையை டச் ஆனோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாருங்க. டக்குன்னு எந்திரிச்சு நகர்ந்து போயிட்டான். அப்பன்னு பார்த்து கொசு வேற சுத்திட்டு இருக்கா. ஐயோ நம்மால எங்க கொசு கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய முன்னாடி வந்துட்ட. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பே வருது. ஆனா ஹீரோயின் கத்தவே இல்ல. இன்னொரு பக்கம் டேசங்க, நம்ம ஆள் எப்பயுமே நம்மளுக்கு காலங்கத்தாலே கால் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம். இப்பெல்லாம் அவன் வந்துட்டு மெசேஜே பண்றது இல்லையே, காலே பண்றதே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டு போனை பார்த்துட்டு இருக்கா. டேசங்குடைய ஃப்ரெண்டு வந்து என்னடா மச்சான் அந்த பொண்ணு மாறிட்டாப்புல இருக்கு, உனக்கு போன் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேசங்க கலாய்ச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே இல்ல நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கீழே போக வர எங்க அப்பா கீழே இருக்காரு, அவர் ஜாகிங் போனதுக்கு அப்புறமா போவ, ஃபர்ஸ்ட் போயிட்டு உட்காரு போ, என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் பக்கத்துல இருந்தா ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால தான் இப்ப ஹீரோயின் ஒன்னும் இல்ல, இந்த புக்கெல்லாம் கொடுக்கலாம் தான் நான் வந்தேன், வேற ஒன்னும் இல்ல. ஆனா இந்த புக்கை கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உங்க அப்பா தான் என்ன விடவே இல்லை. அதனால வந்து இந்த ரூம்ல வச்சுட்டு நான் வெளியே போலான்னு பாக்குறப்ப கரெக்டா வந்துட்டு பெட்டு கல்லில இருந்து வெளியே வரப்ப இந்த புக்கெல்லாம் என் தலைமையில விழுந்து நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், நான் ஒன்னும் தூங்கலப்பா, என்ன நம்புப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு சிரிப்பு தான் வருது. பார்த்தா அதுக்கு கோவமும் வருது. நீ என்ன லூசுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ என் வீட்டுக்கு தெரியாம வந்திருக்க, பார்த்தா அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என் மேல உனக்கு என்னதான் கோவம்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ப்ரப்போஸ் பண்ண விஷயம், கிஸ் பண்ண விஷயம் இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல என்ன நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ நான் உன்னை ஏதாவது திட்டிருந்தேன்னா, நான் சரக்கடிச்சுட்டு ஏதாவது வந்துட்டு தப்பா நடந்துட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டான். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அப்ப ஸ்விம்மிங் பூல்ல என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியலையான்னு சொல்ல ஹீரோயின் சத்தியமா ஞாபகம் இல்லப்பா, சரக்கடிச்சதுல எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, எனக்கு பாட்டு கேட்டது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதே ஞாபகம் இல்ல, இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டான் நம்ம ஹீரோ. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இங்க பாரு இந்த புக் எல்லாம் படி ஓகேவா, இதுல வாழ்க்கையுடைய தத்துவங்கள்லாம் இருக்கு, சப்போஸ் உனக்கு ஏதாவது வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட இந்த புக் எல்லாம் படிச்சுனா உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல உடனே இப்ப நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஐடல் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ரேண்டமா கால் பண்ணி நீ இப்போ உயிரோட தானே இருக்க, ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை மாறும்னு சொல்லி இருந்திருப்பா இல்லையா. அப்ப கூட ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல போனை தூக்கி போட்டு அழுதுட்டு இருந்திருப்பாங்களே, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே எனக்கு கூட ஒரு ஆள் இப்படிதான் சொன்னாங்க உன்னோட வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோயின் ஹீரோ மனசுல நினைச்சு தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப டக்கு நம்ம ஹீரோ நான் என்ன வாழ்க்கையில வந்துட்டு சாகவா போறேன், எதுக்கு இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுற, அமைதியாருன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி உட்காந்துக்கிறான். மறுபடியும் அந்த கொசு வருமா, ஹீரோயின் இப்ப நம்மால எங்க ஹீரோவை கடிச்சிட போதுன்னு சொல்லிட்டு கொசு அடிக்கிறேன்னு ஹீரோ பக்கத்துல போவ டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு என் பக்கத்துல வராதன்னு நான் சொன்னா இல்லையா, இதுக்கு மேல நீங்க இருந்தா செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வந்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஹீரோயின் மேல போத்தி விட்டுட்டு ஏதோ வாழைத்தாரை எடுத்து தோல்ல போட்டுட்டு போற மாதிரி ஹீரோ எடுத்துட்டு வெளியே போவ ஹீரோடைய அப்பா பார்த்துட்டு என்னப்பா பெட்ஷீட் அழுக்கா இருக்கா, உதற போறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காப்ல. ஹீரோவும் வந்துட்டு பெட்ஷீட்டோட நம்ம ஹீரோயினை வெளியே தூக்கிட்டு வந்து ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, தயவு செஞ்சு என்ன மன்னிக்க மாட்டியான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸா, நான் பொண்ணுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கவே மாட்டேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உட வந்துட்டு சடனா என்னோட வாழ்க்கையில வந்து என்னென்னமோ பேசுற என்னென்னமோ பண்ற, நீ இப்படி என்கிட்ட பழகுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னோட லவ் அக்செப்ட் பண்ணாம ஹீரோயின் வந்துட்டு அவனுடைய டேசனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல ஹீரோயினை பிடிச்சி கத்தி விட்டுறான். பார்த்தா ஹீரோயினுடைய கால்ல சப்பல் இல்ல. அப்ப கூட நம்ம ஹீரோ அவன் கால்ல போட்டிருக்க சப்பலை கொடுத்து ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போயிட. ஆனா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோவும் அவனுடைய ரூம்குள்ள வந்து ஹீரோயினுடைய ஷூவை பார்த்துட்டு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயினும் அந்த இது கார்டு இருக்கு இல்லையா, அந்த சிஓ கிம்முடைய கார்டு, அந்த கார்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவளுக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு போல இருக்கா, அவ கீழ் ஃப்ளோருக்கு போகணும். ஆனா இப்ப அவ 6வது ஃப்ளோர்ல இருக்கா. ஐயோ ரெஸ்ட் ரூம் போகணுமேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் பக்கமா போனா ஹீரோயினுடைய தம்பி வந்து எங்கடி என்னுடைய பல்லு, உன்னுடைய வந்துட்டு அங்கிள் டென்டிஸ்ட் கிட்ட
கிட்ட என்னோட பல்ல ஒட்டி தரேன்னு சொன்னல, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்ல இவளா டே என்ன விடுறான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துருச்சு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு 6வது ஃப்ளோர்ல இருக்க ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்த்தா அது ஜென்ஸ் டாய்லெட் போல இருக்கு. பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இவளா பசங்களை பார்த்துட்டு ஐயோ அம்மம்மான்னு சொல்லிட்டு குழஞ்சு நின்னுட்டு இருக்கா. அதுக்குள்ள இவளுக்கு லைட்டா ஒரு மாதிரியா ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு போல இருக்கு. லைட்டா யூரின் பேண்ட்ல போயிட. ஆனா வந்துட்டு அந்த பசங்களாம் கண்டுக்கல. ஆனா நம்ம ஹீரோயினுடைய தம்பி அப்படியே அந்த பசங்களுக்கு நடுவுல வந்து அவனுடைய கோட்டை கட்டி அந்த பிள்ளையை கூட்டிட்டு போவ. அவளுக்கு இவன் தேவதை மாதிரி தெரியுறான். இன்னொரு பக்கம் நம்ம டேசங்குடைய பர்த்டே போல இருக்கு இன்னைக்கு. ஸோ டேசங்குடைய வந்துட்டு அம்மாவே சாரி கேட்கறாங்க. சாரிப்பா அம்மாவால வர முடியல, என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க போன்லயே. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு டேசன் கேட்டா இங்க பாரு நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஓகேவா, இதுக்கப்புறம்லாம் என்னால முடியாது. நீ வந்துட்டு அந்த அதாவது 19 வயசு இன்னசென்ட் பொண்ணை லவ் பண்ற, நான் வந்துட்டு இன்னசென்ட் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல டேசன் நீ என்ன லூசா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, என்னோட பர்த்டே நீ தானே எனக்கு இன்னைக்கு வந்துட்டு வர சொன்ன, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிக்க அதுக்குள்ளே அங்க இருக்கிற வெயிட்டர் அதாவது 19 வயசு இருந்த நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. டேசங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று பிளே பண்ணி டேசங்குடைய பர்த்டே விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி போட அந்த கேப்ல இதெல்லாம் நடந்திருக்குது போல இருக்கு. ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த வெயிட்டரும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ரன் பண்ண வீடியோவில் நம்ம 19 வயசு ஹீரோயின் டேசங்க்கு வீடியோ விஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பத்தாவதுக்கு கேக்கு டெடி பியர்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்போ நம்ம டேசங்க அதாவது என்னோட பர்த்டே விஷஸா சர்ப்ரைஸா நீ என்ன பிரேக்கப் பண்ற மாதிரி பண்ணி ஸோ மறுபடியும் வந்துட்டு எனக்கு இந்த விஷஸ்லாம் கொடுக்கணும் தான் என்ன பிரேக்கப் பண்ணியான்னு சொல்ல ஹீரோயினுக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடைக்கல. ஒரு மாதிரி ஆயிடுது. டெடி பியர் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்குல்ல, எங்க வீட்டில் கூட என்னோட பர்த்டேவை மறந்துட்டாங்க, ஆனா நீ என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு எனக்கு இவ்வளோ பண்ணிருக்க, நீ எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமான்னு சொல்லிட்டு டேசன் சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் போச்சுடா பிரேக்கப் பண்ண வந்தா இது ஒரு கதையான்னு சொல்லி யோசிக்க அதுக்குள்ளே நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ காமிச்சு இவங்க வந்துட்டு ஆடிஷனுக்கு போறாங்கன்னு இருக்கும். ஹீரோயின் உடனே வந்துட்டு செம்ம கடுப்பாயி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. டேய் உன்னதான் சொன்னல ஹீரோ ஆடிஷன் கூட்டு போவாதன்னு, அப்புறம் என்னடான்னு சொல்ல இவனுக்கு ஒன்னும் புரியல. நான் ஒன்னும் அவன் ஆடிஷன்லாம் கூட்டு போலையே, அவங்க அப்பாவுடைய போன் வந்து அவங்க போயிட்டான், நான் தான் ஆடிஷன் போறேன், உனக்கு என்ன பிரச்சனை, அவன் பின்னாடி சுத்துறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, நீ எதுக்கு அவன் பின்னாடி சுத்துற, நீ தேசமுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை திட்ட. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் படிக்கட்டுல கால் வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் வந்தாடா இந்த மாதிரி என்கிட்ட பேசினா, அப்படி பேசிட்டே இருக்கக்குள்ள படிக்கட்டுல கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா அவளை பத்தி என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு போனை வச்சுடுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த காதல் இல்லாமையா இருக்கும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோவால வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருக்க முடியல, அவங்க அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட்ல குடுகுடுன்னு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பஸ்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கீழே விழுந்த மயக்கம் போல இருக்குது. பாவம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய பேரை கத்திக்கிட்டே பஸ் பின்னாடி ஓடி வரானா, அது கூட ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டதுனால பஸ்ஸோடைய கடைசி ஸ்டாப்ல வந்துட்டு போயிட்டாங்க. ஐயோ இது பஸ்ஸோடைய கடைசி ஸ்டாப்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இறங்கின ஸ்டாப்பை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது இவங்க வந்துட்டு தற்கொலை பண்ண இடம் தான் போல இருக்கு. அப்போ ஒரு காரு சஸ்பீஷியஸா இருக்கு. அது நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வர மாதிரியே இருக்கு. போச்சு அந்த கார்னாலதான் ஹீரோயினுக்கு ஏதாவது நடக்க போதான்னு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு தாத்தா வந்தோடனே அந்த கார் நகர்ந்து போயிடுது. அந்த கார்ல வந்தவங்களுடைய முகத்தை நமக்கு காமிக்கல. இப்ப இந்த வந்த தாத்தா குடிச்சிருக்காரு போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு ஓவரா வந்துட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், என்ன பண்றீங்க போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இருமா உன்ட்ட நான் பேசதாமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனை பிடிச்சி இழுக்கிறாரு பாருங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோ பஸ் பின்னாடி மட்டும் ஓடி வரல, கார் எடுத்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அதாவது இந்த மாதிரி சீன் ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்கு. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவே இப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. டக்குன்னு அந்த தாத்தா போனை புடுங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய போனை புடுங்க. ஹீரோயின் பேலன்ஸ் மிஸ் ஆகி பிரிட்ஜுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த சீன் ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல அவங்க வந்துட்டு கால் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அவங்க தண்ணியில குதிச்சிருந்திருப்பாங்க. அப்ப வந்து காப்பாத்துறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவுடைய முகம் ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப சேம் அதே மாதிரி ஒரு சீன் நடந்ததுனால ஹீரோயினுக்கு ஹீரோவுடைய முகம் வந்துட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதாவது ஹீரோயின் கூட அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பாங்களே என்ன காப்பாத்தது யாரு, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அது ஹீரோ தான் அப்படின்னு இப்ப தெரிஞ்சோனே ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன எதுக்கு காப்பாத்தின, எனக்கு இப்படி கால் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட வாழணும், யாரா நீன்னு சொல்லிட்டு கத்தி இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய முகத்தை ஹீரோயின் பார்க்கல. ஆனா இப்ப ஞாபகம் வந்த உடனே அவ்வளவுதான் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு செமையா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப சொன்னாலும் எப்படியும் வந்துட்டு டைம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும், இதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்க. இப்படியே வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் கடைசியில நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோ ஐடல் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரேடியோ ஷோ போனதுக்கு அப்புறமா ரேண்டமா ஒரு நம்பருக்கு கால் பண்ணிருப்பான் இல்லையா. ஆக்சுவலி ஹீரோ அது ரேண்டமா எல்லாம் கால் பண்ணல, ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ கால் பண்ணி
பண்ணியிருந்திருக்கான். கால் பண்ண உடனே ஹீரோயின் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த பாய் பேண்ட் குரூப்ல இருந்து நான் பேசுறேன்னு சொல்ல, அப்பவும் நம்ம ஹீரோயினுக்கு, அதாவது அப்ப நம்ம ஹீரோயின் டேசங்க லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால ஹீரோ தெரியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப அந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணும் தான் ஹீரோயினுடைய நம்பருக்கு கால் பண்ணியிருந்திருக்கான் போல இருக்கு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. எனக்கு செம்ம எக்ஸைட்டமா இருக்கு இன்னும் நடக்க போறதுலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா என்ன பண்றது, இப்ப அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ். அது வரைக்கும் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்க எங்கேயுமே போயிடாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வாரம் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும் இல்லையா? டாடா பை, see you.